வணக்கம், வெல்கம் டு வாட்ஸ்அப் தமிழா. ஹாப்பி தீபாவளி டு எவ்ரி ஒன். நோ ஸ்கூல்ஸ் கேன் டீச் திஸ். பள்ளி கல்லூரிகளில் கற்றுக் கொடுக்கப்படாத பாடங்கள் அப்படிங்கிற தலைப்பில் 48 லாஸ் ஆஃப் பவர் ராபர்ட் கிரீன் எழுதின இந்த புத்தகத்தினுடைய சாராம்சத்தில் ஒன்றுன்னா பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு மீதமுள்ள விதிகளை வரிசையாக பார்த்துருவோமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மன்னர்கள், ராஜாக்கள் இப்படிலாம் கேள்விப்படும் போதே நமக்கு எந்த மாதிரியான ஒரு தோற்றம் நமக்கு நினைவுக்கு வரும்? ரொம்ப பராக்கிரமசாலிகள், பார்க்கறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருப்பாங்க, ரொம்ப திறமையானவங்க, ஒரு ஹீரோ அப்படிங்கிற ஒரு இம்ப்ரெஷன் தான் நமக்கு வரும். ஆனால் எல்லா ராஜாக்களும் அப்படி தான் இருந்தாங்களா அப்படின்னு உண்மையை கேட்டால் கட்டாயமாக அப்படி இல்லை. ராஜாக்கள் எல்லாம் தாங்கள்லாம் எப்படி வாழணும்னு நினச்சாங்களோ அப்படிப்பட்ட வாழ்க்கையை நடிச்சிட்டு தான் போனாங்க அப்படின்னு சொல்லணும். கதைகள் மூலியமாகவோ அல்லது கவிதைகள் மூலியமாகவோ அல்லது டிராமா மூலியமாகவோ அவங்க எப்படி இருக்கணும்னு நினச்சாங்களோ அப்படிப்பட்ட தோற்றத்தை மக்களுக்கு முன்னாடி ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. ராபர்ட் கிரீன் 48 லாஸ் ஆஃப் பவரில் 25வது விதியாக சொல்கிறது என்னென்னா, இந்த உலகம் கண்டிப்பாக உங்களுக்குன்னு ஒரு இமேஜை உருவாக்கி கொடுத்துட்டு போயிருக்கும். அந்த இமேஜை தூக்கி போட்டுட்டு எப்படிப்பட்ட இமேஜ் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் முடிவெடுங்க. அப்படிப்பட்ட இமேஜாக உங்களுடைய வாழ்க்கை முழுக்க நீங்கள் நடிச்சிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறாரு. இந்த உலகமே ஒரு நாடக மேடை, நம்ம எல்லாரும் அதில் நடிக்கும் நடிகர்கள் அப்படின்னு வில்லியம் ஷேக்ஸ்பியர் சொல்லியிருந்தாரு. அவர் சும்மாலாம் இதை சொல்லலை, ஜூலியஸ் சீசருடைய வாழ்க்கையை தெரிஞ்சுக்கிட்டு பிறகு தான் சொன்னார். தன்னுடைய வாழ்க்கை முழுக்க நடிச்சிட்டு போன ஒரு ஆள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலியஸ் சீசராக தான் இருக்கணும். ஜூலியஸ் சீசர் ரோம் நாட்டோட மன்னர் ஆகிறதுக்கு முன்னாடி ரோம் நாட்டில் நடந்த விளையாட்டு போட்டிகளை எல்லாம் நடத்திக்கிட்டு இருந்தார். தன்னோட சொந்த காசையெல்லாம் போட்டு அந்த விளையாட்டு போட்டிகளை எல்லாம் ரொம்ப பிரம்மாண்டமாக நடக்கணும் அப்படின்னு எடுத்துக்குவாராம். அதனாலேயே ஜூலியஸ் சீசரை மக்களுக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. நாளடைவில் ரோம் நாட்டோட மன்னராகவே வளர்ந்துட்டார். ஜூலியஸ் சீசர் ஒரு மிகப்பெரிய மன்னனாக இருந்ததுக்கு முக்கிய காரணம், மக்களுக்கு மத்தியில் பல ட்ராமாக்களில் ஆக்ட் பண்ணி அவருக்குன்னு ஒரு இமேஜை உருவாக்குனதுனால தான். இன்றைக்கி கூட நம்ம நாட்டில் ஆட்சி பண்ணுறவங்க யாராக இருக்காங்க? சினிமா மூலியமாவோ அல்லது ட்ராமா மூலியமாவோ தன்னுடைய இமேஜை தூக்கி போட்டுட்டு வேற ஒரு இமேஜை மக்கள் மத்தியில் உருவாக்குனவங்களால தான் இன்றைக்கும் ஆட்சியை பிடிக்க முடியுது. நீங்களும் வாழ்க்கையில் பவர்ஃபுல்லாக ஆகணும் அப்படின்னா உங்களுக்கு இந்த உலகம் கொடுத்த இமேஜை தூக்கி போட்டுட்டு எப்படிப்பட்ட இமேஜ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு முடிவெடுத்து அந்த இமேஜாக வாழ்க்கை முழுக்க நடிங்க அப்படின்னு ராபர்ட் கிரீன் சொல்கிறாரு. 26வது விதியில் ராபர்ட் கிரீன் சொல்கிறாரு, பொதுவாக ரொம்ப பவர்ஃபுல்லான பொசிஷனில் இருக்கிறவங்க இந்த ராஜாக்கள் ஒரு நாட்டை ஆட்சி செய்யக்கூடியவர்கள். இவங்க எல்லாம் ஒரு விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருப்பாங்களாம். அது என்னன்னா, அவங்களோட கைகளில் எப்போவுமே கரை படியக்கூடாது அப்படிங்கிறது தான். அதுக்காக அவங்க 2 கொடூரமான விஷயங்களை செய்வாங்களாம். முதல் விஷயம், அவங்க செஞ்ச தவறுக்காக எந்த ஒரு தப்பும் பண்ணாத ஒரு இன்னசென்ட் மேன் மேலே பழியை சுமத்தி அவனை தண்டனை அனுபவிக்க வைக்கிறது. 2வது விஷயம், அவங்க செய்யணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு தவறை அவங்கள நம்பி அவங்க கூட இருக்கக்கூடிய ஒரு ஆளை பயன்படுத்தி அவனை செய்ய வச்சு அதுக்கான பழியை அவன் மேலே சுமத்துறது. இந்த மாதிரி கொடூரமான விஷயங்களை செஞ்சு நம்ம பவரை அடையணும் அப்படிங்கிற தேவை நமக்கு வரப்போகிறதே இல்லை. இருந்தாலும் இந்த விதியிலிருந்து நாம் கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் இருக்க தான் செய்யுது. முதல் விஷயம், எப்போவுமே நம்மளுடைய குறைகளை, நம்ம செய்யக்கூடிய தவறுகளை அடுத்தவங்க கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடாது. பொதுவாக இந்த உலகத்தில் நம்ம எல்லாருமே ஏதாவது ஒரு தப்பு பண்ணிக்கிட்டே தான் இருக்கோம். ஆனால் இங்கே யார் நல்லவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த தவறுகளை வெளியே காட்டிக்காமல் மறைக்கிறவங்க தான். அப்படிலாம் இல்லையே, நம்மளுடைய தவறுகளை வெளியே சொல்லிட்டோம், அக்செப்ட் பண்ணி ஆகணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஆமாம், உங்களோட மிஸ்டேக்ஸ் எல்லாம் நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு உங்களை நீங்கள் மாற்றிக்கிட்டு தான் ஆகணும். ஆனால் உங்களுடைய குறைகள் எல்லாத்தையும், உங்களோட மிஸ்டேக் எல்லாத்தையுமே அடுத்தவங்க கிட்ட சொல்லணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. 2வது விஷயம் என்னென்னா, நீங்கள் ஒரு வேலையை செய்யவே முடியல அப்படின்னா அந்த வேலையை அடுத்தவங்களை வச்சு செய்ய முடியுமா அப்படின்னு யோசிக்கணும். அடுத்தவங்களை வச்சு ஒரு வேலையை செய்ய முடியும் அப்படின்னா அந்த வேலையை நீங்கள் எக்காரணத்தை கொண்டும் செஞ்சிடவே கூடாது. சைனாவில் ஒரு மிகப்பெரிய படைத்தளபதி ஒருத்தர் இருந்தார். அவருடைய பெயர் ஞாபகத்தில் இல்லை. ஒரு நாள் மன்னருக்கு அவர் மேலே ஒரு சந்தேகம். இவர் எதிரி நாட்டுக்காக வேலை செய்கிறாரோ அப்படின்னு சந்தேகப்பட்டு அவரை கொல்லணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அதுக்காக அவர்கிட்ட சொல்கிறாரு, நீ எதிரி நாட்டுக்கு வேலை செய்கிறையோ அப்படின்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது,
உன்னை நான் உயிரோட விடணும் அப்படின்னா 3 நாளில் நீ 1,00,000 அம்புகளை செஞ்சு கொண்டு வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த தளபதிக்கு தெரிஞ்சது மன்னர் நம்மளை கொல்லணும்னு முடிவெடுத்துட்டாரு. அதனால தான் 3 நாளில் 1,00,000 அம்புகளை கொண்டு வர சொல்கிறாரு அப்படின்னு. அப்போது அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா 20-30 படைகளை ஒன்றா சேர்த்துறாரு. அதில் ஏறிக்கிட்டு எதிரி நாட்டை நோக்கி போகிறாரு. எதிரி நாட்டிலிருந்து பார்த்து சூக்கோலியன் நம்ம நாட்டு மேலே படையெடுத்து வராருன்னு நினச்சி அவர் மேலே அம்புகளை ஏவுறாங்க. சில மணி நேரத்திலேயே அவருடைய படகுல 1,00,000 அம்புகள் வந்து விழுந்துருச்சான். அந்த அம்புகளை எல்லாம் பொறுக்கி எடுத்துக்கிட்டு தன்னோட ராஜா கிட்ட வந்து, இந்தாங்க நீங்கள் கேட்ட 1,00,000 அம்புகள் இதில் இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்தாராம். கொடுத்துட்டு சொன்னாராம், நான் எதிரி நாட்டுக்காக வேலை செய்கிறேன்னு நீங்கள் சந்தேகப்பட்டீங்க, அதே எதிரி தான் என்னை கொல்றதுக்காக 1,00,000 அம்புகளை ஏவி இருக்கான் அப்படின்னு சொன்னாராம். இது சைனாவில் நடந்ததா சைனாவோட வரலாறு சொல்லுது. இந்த கதையை எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா, பொதுவாக நம்மளுடைய வேலையை அடுத்தவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறப்போ நம்மளுடைய எதிரியை பற்றி நம்ம சிந்திச்சு பார்க்குறதே இல்லை. ராபர்ட் கிரீன் சொல்கிறாரு, எந்த ஒரு வேலையையும் நீங்கள் பிளான் பண்ணும்போது முதல்ல நம்மளுடைய எதிரியை வச்சு அதை செய்ய முடியுமா அப்படின்னு பார்க்கணும். ஏன்னா உங்களுடைய எதிரியை வச்சு உங்கள் ஒரு வேலையை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுடைய எதிரியோடைய ரிசோர்ஸஸை குறைச்ச மாதிரி இருக்கும், அவருடைய நேரத்தை வீணடித்த மாதிரி இருக்கும், நீங்களும் பெனிஃபிட் அடைஞ்ச மாதிரியும் இருக்கும். அதுக்காக எவ்வளவு செலவானாலும் ஒரு வேலையை உங்களுடைய எதிரியை வச்சு செய்யறதுக்கு முயற்சி பண்ணணும். நான் ரஷ்யாவையும் உக்ரைன் போரையும் பற்றி சொல்லலை. சிம்பிளாக சொல்லணும்னா உங்களோட குறைகளை வெளியே காட்டாதீங்க, அடுத்தவங்களை வச்சு வேலை செய்ய பழகுங்க அப்படிங்கிறது தான். அது மட்டும் இல்லாமல் இந்த விதியில் திரும்ப திரும்ப சொல்லப்பட்டது என்னென்னா, நீங்கள் செய்கிற தவறுக்காக உங்களை நம்பி உங்கள் கூட இருக்கக்கூடிய ஒரு இன்னசென்ட்டை பயன்படுத்திக்கிட்டு அவங்களுக்கு நம்பிக்கை துரோகம் செய்கிறது தான் அப்படின்னு. இதை படிக்கிறப்ப இது அவ்வளோ சரியாக படலை. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம பல தடவை நியூஸில் இந்த சதுரங்க வேட்டை படத்தில் வர மாதிரி நிறைய மோசடிகளை பார்த்துருப்போம். இதை பார்க்கும்போதே நமக்கு ஒருத்தங்க நம்மளை ஏமாத்துறாங்கன்னு தெரியுது. அப்புறம் எப்படிரா நீங்கள் அவங்ககிட்ட போய் ஏமாந்தீங்க அப்படின்னு யோசிச்சுருப்போம். ஒரு பெரிய அரசியல் கட்சி, அந்த அரசியல் கட்சி மேலே நிறைய கான்ட்ரவர்சியலான இன்ஃபர்மேஷன் இருக்கும். அந்த கட்சியில் இருக்கக்கூடிய பல பேர் நிறைய தப்பு பண்ணியிருப்பாங்க. அப்போவும் அந்த அரசியல் கட்சி திரும்ப திரும்ப ஆட்சியை பிடிச்சிக்கிட்டே இருக்கும். இப்படிரா இவங்க இவ்வளோ தப்பு பண்ணாலும் ஆட்சியை பிடிச்சிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு நம்ம யோசிச்சிருப்போம். பெரிய ஆக்டருக்கு நிறைய பைத்தியக்காரத்தனமான ஃபாலோவர்ஸ் இருப்பாங்க. ஒரு சாதாரண ஆக்டருக்கு எப்படிரா இவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்காங்க அப்படின்னு யோசிச்சிருப்போம். இது எல்லாத்துக்குமான பதிலை 48 லாஸ் ஆஃப் பவரில் 27வது விதியில் ராபர்ட் கிரீன் சொல்கிறாரு. அது என்ன பதில்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக மனுஷனாக பிறந்த எல்லாருக்கும் ஏதோ ஒரு விஷயத்தை அல்லது சில விஷயங்களை நம்பியே ஆகணும் அப்படிங்கிற கட்டாயம் இருக்குது. அது கடவுள் மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கையாக இருக்கலாம், அல்லது கடவுள் இல்லை அப்படிங்கிற நம்பிக்கையாக கூட இருக்கலாம். ஆனால் ஏதோ ஒரு விஷயத்தை நம்பியே ஆகணும் அப்படிங்கிற கட்டாயத்தோடு தான் மக்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. எந்த ஒரு நம்பிக்கையுமே இல்லாத ஒரு எம்டியான வாழ்க்கையை மனிதர்கள் வாழ தயாராகவே இல்லை. இந்த தேவையை புரிஞ்சுக்கிட்டு மனிதர்களோட நம்பிக்கை கூட விளையாட தெரிஞ்ச ஒரு சிலரால் மட்டும்தான் இப்படிப்பட்ட விஷயங்களை எல்லாம் செய்ய முடியும். ஆனால் இவங்க எல்லாரும் மனிதர்களோட நம்பிக்கை கூட எப்படி விளையாடுறாங்க அப்படின்னு பார்த்தா, தெரிஞ்சோ தெரியாமலோ இவங்க எல்லாருமே ஒரு 5 விஷயத்தை தான் திரும்ப திரும்ப செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதில் முதல் விஷயம், மனுஷங்களுக்கு பல தேவைகள் இருக்கும். அதில் ஏதோ ஒரு தேவைக்கு ரொம்பவே சிம்பிளான சொல்யூஷன் சொல்கிறது. உதாரணத்துக்கு 2000 ரூபாய் கொடுங்க, உங்களை ரொம்ப பெரிய பணக்காரனாக்கி காட்டுறேன், எங்களுக்கு ஓட்டு போடுங்க, உங்கள் வீட்டுக்கு தேவையான எல்லா பொருட்களையும் இலவசமாக உங்கள் வீட்டிலே கொண்டு வந்து சேர்க்குறேன், இப்படிங்கிற மாதிரியான ப்ராமிஸு. அந்த ப்ராமிஸ் எல்லாம் எப்படி எக்ஸிக்யூட் பண்ண போகிறாங்க அப்படின்னு கேட்டால் அதற்கான பதில் ரொம்பவே தெளிவில்லாமல் தான் வரும். எப்போ உங்களுடைய ஆசையை தூண்டி அதுக்கான பதிலை தெளிவில்லாமல் வச்சுருக்காங்களோ அப்போது அதை பற்றி நீங்கள் அதிகமாக கற்பனை பண்ண ஆரம்பிப்பீங்க. அவங்க தெளிவில்லாமல் விட்டுட்டு போன ஒரு விஷயத்த அதிகமாக யோசித்து யோசித்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் மாற்றிக்குவீங்க, அவங்கள நம்பவும் ஆரம்பிப்பீங்க. 2வது விஷயம், உதாரணத்துக்கு நான் உங்களை பணக்காரன் ஆக்க போகிறேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்க ஆல்ரெடி மிகப்பெரிய பணக்காரன் மாதிரி தோற்றம் அளிப்பாங்க. அவங்களால பணக்காரன் ஆனதா ஒரு 10 பேரை உங்ககிட்ட பேச வைப்பாங்க.
உங்களுக்கு டிவி, ஃப்ரிட்ஜு இதெல்லாம் தரேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா, 10 பேருக்கு டிவி குடுத்து, ஃபோட்டோ எடுத்து உங்ககிட்ட காமிப்பாங்க. இந்த மாதிரி பல விஷயங்கள் பண்ணுவாங்க. 3வது விஷயம், ஆல்ரெடி டெவலப் ஆன ஒரு பெரிய ஐடியாவ நாங்க சப்போர்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லன்னா, அந்த ஐடியாவ நாங்க காப்பாத்த போறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு, ஒரு மதத்துக்கு நான் சப்போர்ட் பண்றேன். அப்படி இல்லன்னா, நான் ஒரு ஏத்திசம்க்கு நான் சப்போர்ட் பண்றேன். அப்படி இல்லன்னா, இந்த மொழிய நான் வாழ வைக்க போறேன். இந்த மொழிய நான் தான் வளர்க்க போறேன். அப்படின்லாம் உங்ககிட்ட பேசுவாங்க. 4வது விஷயம், அவங்களுடைய சோர்ஸ் ஆஃப் இன்கம்ம எப்படி அவங்க சம்பாதிக்கிறாங்க அப்படிங்கிறத உங்ககிட்ட சொல்லவே மாட்டாங்க. ஏன்னா, அவங்க உங்கள ஏமாத்தி தான் சம்பாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. உங்கள ஏமாத்தி தான் நான் சம்பாரிக்கிறேன் அப்படின்னு நான் சொல்லிட்டா, நீங்க அவங்கள ஃபாலோ பண்ண மாட்டீங்க. ஒண்ணு அவங்க சோர்ஸ் ஆஃப் இன்கம்ம சொல்லவே மாட்டாங்க. அப்படி இல்லன்னா, நான் சொல்ற ஐடியாவ ஃபாலோ பண்ணி தான் இவ்வளோ பெரிய பணக்காரன் நானே அப்படின்னு உங்ககிட்ட சொல்லுவாங்க. 5வது விஷயம் ரொம்பவே முக்கியமான விஷயம். ஒரு குரூப் எப்ப ரொம்ப பெருசாகுதோ, அப்ப ரொம்பவே ஈஸியா அது பிரிஞ்சு போயிடும். அந்த குரூப்ப பிரியாம பார்த்துக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த குரூப்ப பத்தி தப்பா பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய இன்னொரு ஆப்போசிட்டான குரூப் தான். உதாரணமா ஒரு குரூப்ப பார்த்து நீங்க எல்லாரும் முட்டாள்கள்டா அப்படின்னு சொன்னீங்கன்னா, அந்த குரூப்ல இருக்கிற எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து நாங்க எல்லாம் புத்திசாலி தான் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த விஷயத்த நம்ம பல இடங்கள்ல பார்த்துருக்கோம். 2 பெரிய ஆக்டரா இருக்கட்டும், அல்லது 2 பெரிய ஸ்போர்ட்ஸ் பிளேயரா இருக்கட்டும், அவங்க 2 பேருமே ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருப்பாங்க. ஆனா, அவங்களுக்கு கீழ இருக்கக்கூடிய ஃபாலோயர்ஸ் ரொம்ப சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. அவங்க 2 பேரும் முன் வந்து, "நீங்க சண்டை போடாதீங்க" அப்படின்னு சொல்லவே மாட்டாங்க. இந்த மாதிரி ஒரு எதிரிய எப்பவுமே கூட வச்சிருப்பாங்க. அப்படிப்பட்ட எதிரி இல்ல அப்படின்னா, அப்படிப்பட்ட எதிரிய உருவாக்குவாங்க. அப்படி இல்லன்னா, அந்த எதிரிய அழிய விடாமலே பார்த்துக்குவாங்க. பொதுவா இந்த 5 விஷயத்த ஃபாலோ பண்ணி தான், இந்த ஃபாலோவர்ஸ் எல்லாம் உருவாக்கிட்டு இருக்காங்க எல்லாருமே. இந்த விதியிலிருந்து நாம என்ன தெரிஞ்சுக்கலாம்? இந்த 5 விஷயத்த ஃபாலோ பண்ணிட்டு ஒருத்தங்க உங்கள அப்ரோச் பண்றாங்க அப்படின்னா, நீங்க அவங்க கிட்ட சேஃபா இருக்கணும். 2வது, உங்களுக்கு இந்த மாதிரியான ஃபாலோவர்ஸ் வேணும் அப்படிங்கிற குறிக்கோளோட நீங்க வாழ்ந்துகிட்டு இருந்தீங்கன்னா, இந்த 5 விஷயத்த நீங்களும் பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு ராபர்ட் கிரீன் சொல்றாரு. இந்த விதிய பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நாம பொதுவா ஒரு விஷயத்த செய்யறதுக்கு முன்னாடி, இத செய்யலாமா வேணாமா? இத செஞ்சா ஏதாவது பிரச்சனை வருமா? அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே அரை மனசோட அத செய்யறதுக்கு பதிலா, அத செய்யாமயே இருக்கலாம் அப்படின்னு ராபர்ட் கிரீன் சொல்றாரு. ஏன்னா, ஒரு அரை மனசா ஒரு காரியத்துல இறங்குனீங்க அப்படின்னா, கட்டாயமா அந்த காரியத்த உங்களால முழுமையா முடிக்கவே முடியாது. ஸோ 48 லாஸ் ஆஃப் பவரினுடைய 28வது விதியா ராபர்ட் கிரீன் சொல்றாரு, எந்த ஒரு காரியத்துல ஈடுபட்டாலும் அதுல போல்டா, கான்ஃபிடென்ட்டா இருக்கணும். 2வது, நான் ரொம்ப தயக்கமான தன்மையுடையவன். என்னால போல்ட் ஆக முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கான ரொம்ப சிம்பிளான ஆனா எஃபெக்டிவான ஒரு எக்ஸர்சைஸ ராபர்ட் கிரீன் சொல்லியிருக்காரு. அது என்ன அப்படிங்கிறதையும் இதுல பார்க்க போறோம். முதல்ல நம்ம ஏன் போல்டா, கான்ஃபிடென்ட்டா இருக்கணும்? இந்த கேள்விக்கான பதிலா 5 காரணங்கள ராபர்ட் கிரீன் சொல்றாரு. முதல் விஷயம், நீங்க ஒரு பொய் சொல்றீங்க அப்படின்னாலே, ஒரு பொய்ய கூட நீங்க போல்டா சொன்னீங்க அப்படின்னா, அத எல்லாருமே நம்ப ஆரம்பிச்சுருவாங்க. அதையே நீங்க ரொம்ப உண்மையான விஷயத்த தயங்கி யோசிச்சு சொன்னீங்க அப்படின்னா, அத எல்லாருமே சந்தேகம் தான் படுவாங்க. இப்போ உங்கள ஒருத்தன் நம்பணும் அப்படின்னா, நீங்க போல்டாவும், கான்ஃபிடென்ட்டாவும் இருந்து தான் ஆகணும். 2வது, ஒரு காரியத்த 2 பேர் செய்றாங்க. பொதுவா எந்த விஷயத்த பண்ணாலும், எந்த ஒரு விஷயத்த பண்ணாலும் ஒரு மிஸ்டேக் நடக்கிறது இயல்பு. 2 பேர் பண்றாங்க. ஒருத்தர் ரொம்ப போல்டா ஒரு விஷயத்த செஞ்சுகிட்டு இருக்காரு. இன்னொருத்தரு ரொம்ப தயங்கி தான் ஒரு விஷயத்த செஞ்சுகிட்டு இருக்காரு. 2 பேரும் ஒரே மிஸ்டேக்க தான் பண்றாங்க. அப்ப இந்த உலகம் 2 பேரையும் எப்படி பார்க்கும் அப்படின்னு ராபர்ட் கிரீன் சொல்றாரு. போல்டா விஷயத்த செஞ்சான்ல, அவன பார்த்து இந்த உலகம், பரவால்ல, இதெல்லாம் நடக்கிறது இயல்பு தான் அப்படின்னு தட்டி கொடுத்து அவனை ஊக்கப்படுத்துதான். அதே தயங்கி ஒரு விஷயத்த செய்யறான்ல, அவன் ஒரு மிஸ்டேக் பண்ணும்போது மட்டும், நீ சொதப்புவன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு அவனை டீக்ரேட் தான் பண்ணுதான். இதைத்தான் ராபர்ட் கிரீன் சொல்றாரு. 3வது விஷயம், அதே மாதிரி 2 பேர் ஒரு காரியத்தை பண்ணும்போது அதுல நடுவுல ஒரு தடங்களோ அல்லது பிரச்சனையோ வரும்போது, போல்டா அந்த காரியத்தை செய்யறவன் எப்படி யோசிக்கிறான்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிரச்சனையை எப்படி சால்வ் பண்ணலாம், இதுக்கு ஏதாவது சொல்யூஷன் இருக்கா அப்படின்லாம் யோசிக்கிறாங்க. அதே தயங்கி ஒரு கான்ஃபிடென்ட்டே இல்லாம அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கவங்க, ஒரு பிரச்சனை வரும்போது எப்படி யோசிக்கிறாங்கன்னா, அவங்க அந்த காரியத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி யோசிச்சாங்கல்ல, இதை செய்யலாமா வேண்டாமான்னு,
அதே மென்டாலிட்டியோட தான் யோசிக்கிறாங்க. ஒருவேளை இதை நம்ம செஞ்சிருக்க கூடாதோ, ஒருவேளை நம்ம திரும்பி போயிடலாமோ அப்படின்னு யோசிப்பாங்க. இதைத்தான் ராபர்ட் கிரீன் சொல்றாரு. 4வது விஷயம், நம்ம எல்லார் வாழ்க்கையிலையும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும். யார் வாழ்க்கையில் ரொம்ப பெரிய சக்ஸஸ் அடைகிறாங்கன்னு பார்த்தா, இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் கரெக்டாக பயன்படுத்திக்கிறவங்க தான். யார் இந்த மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் பயன்படுத்திக்காமல் தவற விடுறாங்க அப்படின்னு பார்த்தா, அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது இதை செய்யலாமா வேண்டாமா, இதில் ஏதாவது பிரச்சனை வருமா அப்படின்னு ரொம்ப தயங்கி ரொம்ப நேரம் யோசிக்கிறாங்க இல்லையா, அவங்க தான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை தவற விடுறாங்க. ஸோ நீங்கள் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்திக்கணும் அப்படின்னா கூட நீங்கள் போல்டாக இருக்கணும், ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறது தேவை. 5வது விஷயம், பல தடவை சொன்னது தான், ஒரு கூட்டத்திலிருந்து தனியாக தெரியறது ரொம்பவே முக்கியம். நம்ம நிறைய ஒர்க் ஷாப்லாம் அட்டன் பண்ணியிருப்போம், வகுப்புகள் அட்டன் பண்ணியிருப்போம். அந்த வகுப்புகள் எல்லாம் யார் தனியாக தெரிவாங்க? அந்த ட்ரெயினர் ஏதாவது ஒரு கேள்வி கேட்பாரு, அந்த கேள்விக்கு பதில் தெரியுதோ இல்லையோ போல்டாக எந்திரிச்சு பதில் சொல்கிறவங்க தான் தனியாக தெரிவாங்க. இந்த மாதிரி வகுப்புகளில் மட்டும் இல்லாமல் வாழ்க்கையிலையும் பல இடங்களில் போல்டாக இருக்கிறவங்களுடைய அட்டென்ஷன் அடுத்தவங்களுக்கு கிடைக்கும். அவங்க கூட்டத்திலேருந்து தனியாக தெரிவாங்க. ஆனால் ஒரு உண்மை என்னென்னா, நம்ம யாருமே பிறக்கும்போது ரொம்ப போல்டாக பிறக்கறதில்ல. நம்ம எல்லாருக்குள்ளேயுமே ஒரு தயக்க மனப்பான்மை இருந்துக்கிட்டு தான் இருக்குது. அதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா, நம்ம யாருக்குமே பிரச்சனையை பார்த்தா பிடிக்கிறதில்ல. ஸோ ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கு முன்னாடி இது ஏதாவது பிரச்சனையில் போய் முடிஞ்சிருமா அப்படின்னு யோசிக்கிறது ஒரு இயல்பு தான். அதே மாதிரி நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய எல்லாருக்கும் நம்மளை பிடிக்கணும் அப்படின்னு நம்ம நினைப்போம். அதனால் நம்ம ஒரு விஷயத்தை செய்கிறப்போ அவன் ஏதாவது தப்பாக நினச்சிருவானா அல்லது ஏதாவது ஒருத்தங்களை கஷ்டப்படுத்திடுவோமா அப்படின்னு நம்ம யோசிக்கிறதும் ரொம்பவே இயல்பானது தான். ஆனால் இதெல்லாம் எது வரைக்கும் அப்படின்னா, ஒரே ஒரு தடவை போல்டாக கான்ஃபிடெண்ட்டாக ஒரு விஷயத்தை தெரிஞ்சு அதோடைய ரிசல்ட்டை பார்க்குற வரைக்கும் தான். இதற்கு எடுத்துக்காட்டு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெப்போலியன். அவருடைய வாழ்க்கை வரலாறு எடுத்து பார்த்தீங்கன்னா, சின்ன வயசில் ரொம்பவே தயக்க மனப்பான்மையோட அடுத்தவங்க கிட்ட பேசுகிறதுக்கே ரொம்ப தயங்கின ஆள். ஆனால் அவர் எல்லாரும் த கிரேட் அப்படின்னு எப்போ சொல்ல ஆரம்பித்தாங்க அப்படின்னா, அவர் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் போல்டாக செய்ய ஆரம்பித்ததுக்கு பிறகு தான். நெப்போலியனால் முடியுது அப்படின்னா நம்மளாலையும் கட்டாயமாக முடியும். ஏன்னா போல்டாக இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு ஹேபிட். அந்த ஹேபிட்டை கரெக்டாக வளர்த்துக்கிட்டா போதும், நம்மளாலேயும் போல்டாக இருக்க முடியும். அந்த ஹேபிட்டை எப்படி வளர்த்துக்கிறது? பிகினிங்கில் நான் சொன்ன மாதிரி ராபர்ட் கிரீன் ரொம்ப சிம்பிளான ஒரு எஃபெக்டிவான எக்ஸசைஸை சொல்கிறாருன்ட்டு. அது என்னென்னா, நம்ம எல்லார் வீட்டை சுற்றியும் சில கடைகள் இருக்கும். அந்த கடைக்கு போய் அந்த பொருளோட விலையை நாமளே பேரம் பேசி வாங்குற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி கடைகளுக்கு அடிக்கடி போக சொல்கிறாரு. அங்கே இருக்கக்கூடிய விலையுயர்ந்த பொருள் ஒன்றத்தினுடைய விலையை அடிமட்ட விலைக்கு கேட்டு பேச சொல்கிறாரு. அந்த பொருளை வாங்கணுன்றதுக்காக இல்லை, அந்த பொருளினுடைய விலையை அடிமட்டத்துக்கு போல்டாக கான்ஃபிடெண்ட்டாக கேட்கணும் அப்படிங்கிற மனப்பான்மையில் மட்டும் பேச சொல்கிறார். இப்படி அடிக்கடி செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா, ஒரு பேரம் பேசுகிறதுல மட்டும் இல்லாமல் வாழ்க்கையில் பல நெகோசியேஷனில் உங்களால் போல்டாக இருக்க முடியும். நீங்கள் செய்யக்கூடிய பல காரியங்களில் போல்டாக இருக்க முடியும். அந்த எபிலிட்டி உங்களுக்குள்ளே வளர்ந்துடும் அப்படின்னு சொல்கிறாரு. இது பார்க்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள். இதனோட ரிசல்ட் எப்படி இருந்தது அப்படின்னு இந்த வீடியோட கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதாவது இந்த கடைக்காரர் வருத்தப்படுவார் நீங்கள் விலை கம்மியாக கேட்டா அப்படிங்கிறது தான் எல்லாருக்குரிய கூச்ச சுபாவமாக இருக்கும். அதை எப்படி ஓவர் கம் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு தான் இந்த எக்ஸசைஸை சொல்லியிருக்காரு. ஒரு ஊரில் ஒரு ராஜா அவருடைய மந்திரிகளோட நகரத்தில் நடந்து போய்கிட்டு இருக்காரு. அப்போ வீதி ஓரத்தில் ஒரு மனுஷனை பார்க்குறாங்க. அந்த மனுஷன் பார்க்கறதுக்கு பிச்சைக்கார மாதிரி கையில் ஒரு பலகையோடு உட்காந்துருக்காரு. அந்த பலகையில் எனக்கு 100 பொற்காசுகள் கொடுத்தா உங்களுக்கு மிகப்பெரிய ரகசியம் ஒன்று சொல்கிறேன் அப்படின்னு எழுதியிருக்கு. ராஜாவுக்கு ரொம்ப ஆச்சரியமாக போயிடுது. இவங்கிட்ட அப்படி என்ன ரகசியம் இருக்கும் அப்படின்னு யோசித்து தன்னுடைய 100 பொற்காசுகளை எடுத்து அவங்ககிட்ட கொடுக்குறாரு. அந்த 100 பொற்காசுகளை வாங்கிக்கிட்டு அவன் சொல்கிறான், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் அதனுடைய முடிவு எப்படி இருக்கும் அப்படின்றத யோசித்து பார்த்துட்டு செய்யுங்க அப்படின்னு சொல்கிறான். ராஜா கூட இருந்த எல்லாரும் அதை பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் ஒரு ரகசியமா அப்படின்னு. ஆனால் ராஜா மட்டும் யோசிச்சுக்கிட்டே அவருடைய அரண்மனைக்கு திரும்ப வந்துடுறாரு. அரண்மனைக்கு வந்து ரொம்ப ஆழமாக அதை பற்றி யோசிக்கிறாரு. நம்ம வாழ்க்கையில் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்துக்கும் முடிவு எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம யோசித்து தான் செஞ்சுக்கிட்டு இருக்கோமா, அப்படி இல்லைன்னா எப்படிப்பட்ட முடிவு நமக்கு வேணும் அப்படின்னு நாம் ஆசைப்படுறோமோ அப்படிப்பட்ட முடிவு நடக்கும் அப்படின்ற நம்பிக்கையில் மட்டுமே செயல்படுறோமா அப்படின்னு ஆழமாக யோசிக்கிறாரு.
வாழ்க்கையில் மிகப்பெரிய தத்துவத்தை புரிஞ்சுக்கிட்டதா ராஜாவுக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த தத்துவத்தை மறந்துடவே கூடாது அப்படின்னு அவருடைய பொற்காசுகளில் எழுதுறாரு. அவர் பார்க்கக்கூடிய ஒவ்வொரு பொருட்கள்லையும் இந்த வாக்கியத்தை எழுதி வைக்கிறார். ஒரு நாள் ராஜாவோட மந்திரிகளில் ஒரு ஆள் ராஜாவை கொல்றதுக்கு திட்டம் போடுறார். ராஜாவுடைய மருத்துவரை கூப்பிட்டு அவர்கிட்ட ஒரு கத்தியை ஒப்படைக்கிறார். இந்த கத்தியில் விஷம் தடவிருக்கேன், இதை ராஜாவுக்கு மருத்துவம் பார்க்கும்போது அவருடைய கையில் ஒரு கீறல் போட்டுரு அப்படின்னு சொல்கிறான். ராஜா இறந்துட்டாருன்னா ஆட்சி என் கைக்கு வந்துடும், உன்னை நான் மந்திரி ஆக்கிடுறேன் அப்படின்னு ஆசை கட்டுறாரு. ஆனால் அந்த மருத்துவர் அதுக்கு மயங்கிடுறாரு. மயங்கி ராஜாவை கொல்றதுக்கு துணிஞ்சிடுறாரு. ராஜாவை கொல்றதுக்கு முன்னாடி அந்த கத்தியை எடுத்து பார்க்குறாரு. அந்த கத்தியில் இந்த வாக்கியம் எழுதப்பட்டிருக்கு. வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் அதனுடைய முடிவு எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு செய்யணும் அப்படிங்கிற வாக்கியம். அதை பார்த்த உடனே அந்த மருத்துவர் ரொம்ப ஆழமாக யோசிக்க ஆரம்பிக்கிறார். இப்போ ராஜாவை நான் கொன்னேன்னா என்னுடைய விளைவு எப்படி இருக்கும்? ஒன்று, ராஜா சாகாமவே போகலாம். அப்போது நம்ம தான் ராஜாவை கொல்ல முயற்சி பண்ணணும் அப்படின்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். நம்மளை எல்லாரும் கொன்னுடுவாங்க. அப்படி இல்லைன்னா ராஜா இறந்து போக வாய்ப்பு இருக்குது. ராஜா இறந்தாலும் நாம் தான் கொன்னோம் அப்படிங்கிறது வெளியே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. வெளியே வந்தால் அப்பவும் நம்மளை கொன்றுவாங்க. அப்படி இல்லாமல் இந்த பிளான் கரெக்டாக எக்ஸிக்யூட் ஆகி ராஜாவும் இறந்து அந்த மந்திரியும் ஆட்சியை பிடிச்சா நமக்கு பதவி கிடைக்கும் அப்படிங்கிறது நிச்சயமில்லாத ஒன்று அப்படின்லாம் யோசிக்கிறாரு. தன்னோட தவறை உணர்ந்து கையில் இருந்த கத்தி எடுத்துகிட்டு போய் ராஜாட்ட கொடுத்து உண்மை எல்லாத்தையும் சொல்லி மன்னிப்பு கேட்குறாரு. ராஜாவும் அந்த மருத்துவரை மன்னிச்சிடுறாரு. அன்னைக்கு வீதியில் அந்த மனிதனை பார்த்து சிரித்த எல்லாரையும் கூப்பிட்டு இதுதான் இந்த வாக்கியத்தினுடைய சக்தி அப்படின்னு எல்லார்ட்டையும் சொல்கிறாரு. 48 லாஸ் ஆஃப் பவருடைய 29வது சாப்டரில் ராபர்ட் கிரீனும் இதே விஷயத்தை தான் சொல்கிறாரு. வாழ்க்கையில் எந்த விஷயம் செஞ்சாலும் அதை கரெக்டாக பிளான் பண்ணி செய்யணும். இந்த விஷயம் சின்னதோ பெருசோ கரெக்டாக பிளான் பண்ணி தான் செய்யணும் அப்படிங்கிறாரு. நம்ம வாழ்க்கையில் நம்ம நிறைய பிளான் பண்ணுவோம், ஆனால் கரெக்டாக பண்ணுறோமா அப்படின்னு கேட்டால் அது சந்தேகம்தான். ராபர்ட் கிரீன் ஒரு நல்ல பிளான் பண்ணுறதுக்கான 4 ஸ்டெப்பை சொல்கிறாரு. முதல்ல ஒரு செயலை செய்கிறதுக்கு முன்னாடியே அது செஞ்சால் என்னெல்லாம் ஆபத்து வரும் அப்படின்னு யோசித்து பார்க்கணும். அந்த ஆபத்தினுடைய வீரியம் கம்மியாக இருந்து அந்த ஆபத்து நடக்கிறதுக்கான வாய்ப்பும் கம்மியாக இருந்தால் மட்டுமே அந்த செயலை செய்யணும். இப்போ ஒரு செயலை நீங்கள் செய்யணும் அப்படின்னு முடிவு எடுத்துட்டிங்கன்னா அதுக்கு பிறகு அந்த செயலினுடைய முடிவு என்ன, இலக்கு என்ன அப்படிங்கிறத தேர்ந்தெடுக்க சொல்கிறாரு. பொதுவாக நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா ஒரு இலக்கே இல்லாமல் விஷயத்தை நோக்கி போவோம். நமக்கு வெற்றி கிடைக்க கிடைக்க இன்னும் அதிகமாக வெற்றி கிடைக்கும் அப்படின்னு நினச்சி அதிகமாக உழைச்சிக்கிட்டே இருப்போம். கடைசியில் நம்ம ஆரம்பித்த நிலையை விட ரொம்ப மோசமான நிலைக்கு வந்துடுவோம். உதாரணத்துக்கு ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா எந்த அளவுக்கு ரிட்டர்ன் வரும்போது இந்த ஸ்டாக்கெல்லாம் நம்ம விற்று இந்த பணத்தை நம்ம திரும்ப எடுக்கிறோம் அப்படிங்கிறத ஆரம்பத்திலேயே நம்ம பிளான் பண்ணிடணும். இல்லைன்னா நமக்கு ப்ராஃபிட் கிடைக்க கிடைக்க இன்னும் அதிகமான ஆசையில் அதிகமான பணத்தை போட்டு கடைசியில் எதுவுமே இல்லாத நிலைக்கு தான் நம்ம போவோம். இப்போ என்னுடைய இலக்கு எனக்கு தெரிஞ்சிருச்சு. அடுத்து அந்த இலக்கை நோக்கி போகிறதுக்கான ஒவ்வொரு ஸ்டெப்பையும் நான் ப்ராப்பராக பிளான் பண்ணணும். இங்கே என்ன தப்பு நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட கற்பனையையும் நம்முடைய விருப்பத்தையும் நாம் அதில் நுழைப்போம். உதாரணத்துக்கு ஒரு எக்ஸாமுக்கு நான் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா ஒவ்வொரு நாளும் நான் 1 மணி நேரம் அதுக்காக ஸ்பெண்ட் பண்ணுவேன் அப்படின்னு பிளான் பண்ணுறது என்னுடைய ஆசையை பொறுத்து அல்லது எங்கிட்ட எவ்வளவு நேரம் இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து அமையும். அதுவே அந்த எக்ஸாமில் ஆல்ரெடி சக்ஸஸ் ஆனவங்க எப்படியெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு அனலைஸ் பண்ணி அந்த டேட்டாவை வச்சு நான் பிளான் பண்ணேன்னா எனக்கு ப்ராப்பரான சக்ஸஸ் கிடைக்கும். ஸோ ஒரு பிளான் பண்ணும்போது டேட்டாவை அனலைஸ் பண்ணி உண்மையாக அதில் வெற்றி பெற்றவங்க என்னென்னலாம் செஞ்சாங்க அப்படிங்கிற ஃபேக்டை செக் பண்ணி அப்புறமா பிளான் பண்ணணும். இப்போது ஒரு பிளான் பண்ணிட்டேன், எந்த ஒரு பிளானும் எவ்வளோ பெரிய பிளானாக இருந்தாலுமே அது ஃபெயில் ஆகிறதுக்கான வாய்ப்பு கட்டாயமாக இருக்கும். ஸோ பிளான் பண்ணும்போதே இந்த பிளான் ஃபெயில் ஆயிடுச்சுன்னா அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிற ஆல்டர்னேட் பிளானையும் ரெடி பண்ணிடணும் அப்படின்னு ராபர்ட் கிரீன் சொல்கிறாரு. வாழ்க்கையில் வெற்றி பெற்றவங்க ரொம்ப பவர்ஃபுல்லான பொசிஷனில் இருக்கிற எல்லாருமே அவங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு சின்ன விஷயத்தை கூட ப்ராப்பராக பிளான் பண்ணி தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நீங்களும் வாழ்க்கையில் வெற்றி அடையணும், ரொம்ப பவர்ஃபுல்லான பொசிஷனுக்கு போகணும் அப்படின்னா நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் இந்த 4 ஸ்டெப்பை பயன்படுத்தி பிளான் பண்ணி தான் செய்யணும். இந்த விஷயத்தை தான் ராபர்ட் கிரீன் 48 லாஸ் ஆஃப் பவர்னுடைய 29வது விதியாக சொல்லியிருக்காரு.
இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம பொதுவாக ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறோன்னா நம்ம கடின உழைப்பை எல்லாத்துக்கிட்டையும் காட்டணும்னு ஆசைப்படுவோம். அதுக்கு 2 முக்கியமான காரணம். ஒன்று, நம்ம ஹார்ட் ஒர்க்கை பார்த்து எல்லாரும் நம்மளை பாராட்டுவாங்கன்ற எண்ணம். அப்படி இல்லைன்னா இவ்வளோ கஷ்டப்படுறானே அப்படின்னு எல்லாரும் நம்மளை பார்த்து பரிதாபப்படுவாங்க, சிம்பத்தி காட்டுவாங்க. அப்படிங்கிற எண்ணத்தினால நம்மளுடைய ஹார்ட் ஒர்க்கை எல்லாருக்கிட்டேயும் காட்டணும் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் இதை விட மிகப்பெரிய முட்டாள்தனம் வேற எதுவுமே இருக்க முடியாது அப்படின்னு ராபர்ட் கிரீன் சொல்கிறாரு. அவர் ஏன் அப்படி சொல்கிறாரு? அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஹாரி ஹவுடனி அப்படிங்கிற ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஆளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்குவோம். ஒரு ஆர்டிஸ்ட். கை காலெல்லாம் விலங்க மாட்டிட்டு ஒரு ரூமில் வச்சு அவரை பூட்டிடுவாங்க. அதாவது எஸ்கேப் ஆர்டிஸ்ட்னு சொல்லுவாங்க. அந்த ரூம்லேருந்து தப்பிச்சு என்டர்டெயின் பண்ணுவார். உலகத்தில் ஒரு தலை சிறந்த எஸ்கேப் ஆர்டிஸ்ட் யாருன்னா இவராக தான் இருப்பார். 1904 ஹாரி ஹவுடனியை தப்பிக்கவே விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு புது கைவிலங்கை ரெடி பண்ணுறாங்க. 15 பேர் சேர்ந்து 5 வருஷம் வேலை செஞ்சு ஒரு கைவிலங்கை ரெடி பண்ணுறாங்க. அந்த கைவிலங்கில் 6 பூட்டு இருக்கும். 6 பூட்டையும் ஒரு பர்டிகுலர் ஆர்டரில் ஓப்பன் பண்ணால் மட்டும்தான் அந்த கைவிலங்கே ஓப்பன் ஆகும். இந்த கைவிலங்கை அவர் கையில் மாட்டிடுறாங்க. அவர் எப்படி தப்பிப்பார் அப்படின்னு பார்க்கறதுக்காக 4000 பேர் அங்கே வந்திருந்தாங்க. ஹாரி ஹவுடனி 15 பேர் சேர்ந்து 5 வருஷம் வேலை செஞ்சு உருவாக்கின அந்த பூட்டை 1 மணி நேரத்துக்குள்ளேயே ஓப்பன் பண்ணிட்டாராம். அதை பார்த்த எல்லாரும் ஹாரி ஹவுடனியால் 5 நிமிஷத்துக்குள்ளேயே அதை ஓப்பன் பண்ணியிருக்க முடியும், ஆனால் இத்தனை பேர் அதை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுக்காக, அதை ட்ராமடைஸ் பண்ணணுங்கிற காரணத்துக்காக அவர் 1 மணி நேரம் எடுத்துக்கிட்டாரு அப்படின்னு எல்லாரும் சொன்னாங்களாம். அவர் செஞ்ச எந்த ஒரு விஷயமுமே அவர் எப்படி செய்கிறாரு அப்படின்னு வெளியில் யாருக்குமே புரியல. ஆனால் அவர் கூட இருந்தவங்க மட்டும் அடிக்கடி சொல்லுவாங்க, அவர் ரொம்ப கடினமாக உழைப்பார் அப்படின்னு. அவர் பூட்டுகளை பற்றி படிச்சுட்டே இருப்பார். பல புது புது டெக்னாலஜியை வாங்கி செஞ்சு பார்த்துக்கிட்டே இருப்பார். அவருடைய உடம்பை மெருகேற்றிக்கிட்டே இருப்பார். எந்நேரமும் உழைச்சிக்கிட்டே தான் இருப்பார். ஆனால் வெளியில் இருக்க யாருக்குமே அது தெரியாது. அவருடைய கை விலங்குகள்லாம் எப்படி ஓப்பன் பண்ணுவார்னா, அதுக்கு ஒரு ஸ்பெஷல் டூல் கண்டுபிடிச்சிருந்தார். அந்த டூலை உடம்புல சட்டையில் எங்கேயாவது வச்சுருந்தா எல்லோரும் கண்டுபிடிச்சிருவாங்கன்ட்டு தன்னுடைய தொண்டையில் மறைச்சி வச்சுருப்பாராம். அவர் அந்த டூலை தொண்டையில் மறைச்சி வைக்கிறதுக்காக தன்னுடைய தொண்டையில் வேக வச்ச உருளைக்கிழங்க 1,00,000 தடவைக்கு மேலே விட்டு விட்டு எடுத்துருப்பாராம். இவ்வளவு கடினமான உழைச்சி தான் அவர் இந்த விஷயத்தெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தார். ஆனால் அது யாருக்குமே வெளியே தெரியாது. ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு பொசிஷனுக்கு போகணும் அப்படின்னா இந்த பிரமிப்பு ரொம்பவே தேவை. உதாரணத்துக்கு காந்திஜி எடுத்துக்கோங்க. அவர் எப்போவுமே மகாத்மா அப்படின்னு எல்லாரும் சொன்னாங்க. மனிதர்களை விட ஒரு படி மேலே வச்சு பார்த்தாங்க. ஏன்னா வாழ்க்கையில் இந்த மாதிரி பெரிய விஷயங்களை எப்படி செய்கிறாங்கன்னே தெரியாமல் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா அவங்கள மனிதர்களாக நமக்கு பார்க்கவே தோணாது. நம்மளோட ஒரு படி மேலே வச்சு தான் எப்போவுமே பார்ப்போம். வாழ்க்கையில் பவர்ஃபுல்லாக ஆகணும் அப்படின்னா அப்படிப்பட்ட பிரமிப்பு ரொம்பவே தேவை. அந்த பிரமிப்பை அடையிறதுக்கு பல வழிகளை நம்ம பார்த்துருக்கோம். அதை ரொம்ப சிறப்பான ஒரு வழி தான் நம்மளுடைய கடின உழைப்பை வெளியே காட்டவே கூடாது அப்படிங்கிறது. நாம் ஒரு விஷயத்தை எப்படி செய்கிறோம் அப்படின்னு அடுத்தவங்கள யோசிக்க வச்சுக்கிட்டே இருக்கணும். இந்த விதியிலேருந்து இன்னொரு விஷயத்தையும் நம்ம கற்றுக்கலாம். பொதுவாக வாழ்க்கையில் ரொம்ப சாதித்தவங்க, ரொம்ப பவர்ஃபுல்லான பொசிஷனில் இருக்கவங்க எல்லாம் எப்படி செஞ்சாங்கன்னே தெரியாமல் அவங்கள பற்றி பிரமிப்படைகிறதுக்கு பதிலாக அவங்களுக்கு பின்னாடியும் கட்டாயமாக ஒரு ஹார்ட் ஒர்க் இருக்கும் அப்படிங்கிறத உணர்ந்து அந்த ஹார்ட் ஒர்க்கை தேடி பார்த்தோம்னா கட்டாயமாக அவங்க எப்படி சாதிச்சாங்க அப்படின்னு நமக்கு தெரியும். நாமளும் எப்படி சாதிக்கலாம் அப்படிங்கிற ஐடியாவும் நமக்கு உருவாகும். இந்த விஷயத்தை தான் ராபர்ட் கிரீன் 48 லாஸ் ஆஃப் பவர்னுடைய 30வது சாப்டரில் சொல்லியிருக்காரு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி அடைகிறதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு தேவை நம்ம நினைக்கிற விஷயங்களை அடுத்தவங்களை செய்ய வைக்கிறது தான். ஆனால் வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டமான விஷயமும் அதுதான். அதுவும் முக்கியமாக நம்ம அடுத்தவங்களை செய்ய சொல்ல விஷயம் நமக்கு ரொம்ப பெரிய பெனிஃபிட்டையும் அடுத்தவங்களுக்கு எந்த ஒரு பெனிஃபிட்டும் தராத போது அவங்க அதை செய்யறதுக்கு வாய்ப்பே இல்லை. கிட்டத்தட்ட இதை சாதிக்கிறது முடியவே முடியாது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் 48 லாஸ் ஆஃப் பவருடைய 31வது விதியில் ராபர்ட் கிரீன் சொல்கிறாரு, இது முடியாத விஷயமே இல்லை, ரொம்பவே சுலபமாக இதை செய்யலாம் அப்படிங்கிறாரு. எப்படி இது செய்கிறது? ஒருத்தர்கிட்ட நீங்கள் போய் இதை செய்யுங்க அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்க அதை செய்கிறது ரொம்பவே கஷ்டம்.
அதே அவங்களுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணி அதில் இருக்கக்கூடிய பெஸ்ட் ஆப்ஷன் உங்களுடைய ஆப்ஷனாக இருந்ததுன்னா கட்டாயமாக அவங்க அதை தான் சூஸ் பண்ணுவாங்க. இதை புரிகிற மாதிரி சொல்லணும்னா, உங்களுடைய நண்பரோட நீங்கள் சினிமாவுக்கு போகணும் அப்படின்னு முடிவு பண்ணிடுறீங்க. அப்போது தியேட்டரில் 2 சினிமா ஓடிக்கிட்டு இருக்கு. ஒன்று ஆக்டர் விஜயோட படம், இன்னொரு இங்கிலீஷ் படம். நீங்கள் அந்த இங்கிலீஷ் படத்துக்கு போகணும் அப்படின்னு ஆசையாக இருக்கீங்க. ஆனால் உங்களுடைய நண்பர் தீவிர விஜய் ரசிகர். அவர்கிட்ட நீங்கள் இந்த இங்கிலீஷ் படத்துக்கு போகலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா கட்டாயமாக அவருக்கு ஒத்துக்கவே மாட்டார் அதுக்கு. ஆனால் அதுக்கு பதிலாக விஜய் படத்துடைய டிக்கெட் எல்லாமே விற்றுருச்சு, இப்போ இந்த இங்கிலீஷ் படம் ஓடுது, கூடவே சில சாதாரண படங்கள்லாம் ஓடுது, எதுக்கு போகலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் இங்கிலீஷ் படத்து பேர் தான் சொல்லுவார். ஸோ 48 லாஸ் ஆஃப் பவரில் 31வது விதியில் ராபர்ட் கிரீன் இதை தான் சொல்கிறாரு. நீங்கள் அடுத்தவங்ககிட்ட எப்போவுமே இதை செய் அப்படின்னு டைரெக்டாக கேட்டுறாதீங்க. அதுக்கு பதிலாக அவங்களுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஆப்ஷனை நீங்கள் கண்ட்ரோல் பண்ண கற்றுக்கோங்க. அதில் இருக்கக்கூடிய பெஸ்ட் ஆப்ஷன் உங்களுக்கு பெனிஃபிட் தர மாதிரி பார்த்துக்கோங்க. ஆனால் அடுத்தவங்களுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஆப்ஷனை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது? 5 டிஃப்ரெண்ட் சிச்சுவேஷனில் நீங்கள் 5 விதமாக இந்த ஆப்ஷனை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு ராபர்ட் கிரீன் சொல்கிறாரு. முதல் டைப், உங்களுடைய சுப்பீரியர் ஒரு முடிவு எடுக்கும்போது அவர்கிட்ட இந்த முடிவெடுங்க அப்படின்னு சொன்னால் அவர் கட்டாயமாக ஒத்துக்க மாட்டார். ஸோ நீங்கள் நினைக்கிற முடிவை உங்கள் சுப்பீரியரை எப்படி எடுக்க வைக்கிறது? உங்கள் சுப்பீரியர்கிட்ட நீங்கள் இன்ட்ராக்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். அது என்னென்னா, ஃபீல்டில் இருக்கக்கூடிய எல்லா ஆப்ஷன்ஸையும் நீங்கள் ஸ்டடி பண்ணி அவர்கிட்ட ப்ரெசென்ட் பண்ணக்கூடிய வாய்ப்பு. நீங்கள் அப்படி ஸ்டடி பண்ணி அவர்கிட்ட ப்ரெசென்ட் பண்ணும்போது நீங்கள் எது பெஸ்ட்டுன்னு நினைக்கிறீங்களோ அதோட ப்ளஸ் எல்லாம், அது இல்லாத மற்ற ஆப்ஷனில் இருக்கக்கூடிய நெகட்டிவ்ஸ் எல்லாம் அதிகமாக ப்ரெசென்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் நினைக்கக்கூடிய முடிவு எடுக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகம். 2வது டைப், சில ஆளுங்க என்ன பண்ணுவாங்கன்னா, எதை சொன்னாலும் எக்ஸாக்டாக அதுக்கு ஆப்போசிட்டான விஷயங்களை தான் செய்வாங்க. பொதுவாகவே குழந்தைங்க இந்த விஷயத்தை தான் பண்ணுவாங்க. ஆனால் சில வளர்ந்தவங்களும் இதே ஆட்டிடியூடோட தான் இருப்பாங்க. அவங்கள எப்படி நீங்கள் நினைக்கிற விஷயத்தை செய்ய வைக்கிறது? ரொம்ப சிம்பிள். நீங்கள் அவர் எதை செய்யணும்னு நினைக்கிறீங்களோ எக்ஸாக்டாக அதுக்கு ஆப்போசிட்டான விஷயத்தை அவர் செய்ய சொல்லிடுங்க. 3வது டைப், சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு முடிவை எடுக்காமல் அதை தள்ளி போட்டுக்கிட்டே இருப்பாங்க. உதாரணத்துக்கு, ஒரு கடைக்கு போய் ஒரு பொருளை வாங்கணும் அப்படின்னு போவாங்க. அந்த பொருளை பார்த்துட்டு சரி நாளைக்கு வாங்கிக்கலாம், அடுத்த நாள் வாங்கிக்கலாம் அப்படின்னு தள்ளி போட்டுக்கிட்டே இருப்பாங்க. இவங்களை எப்படி நீங்கள் நினைக்கிற முடிவை உடனே எடுக்க வைக்கிறது? அவங்களுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஆப்ஷனை நாளுக்கு நாள் குறைச்சிக்கிட்டே வாங்க. ஆப்ஷன் குறையிறத பார்த்து பயந்து கட்டாயமாக அவங்க நீங்கள் நினைக்கிற முடிவு எடுப்பாங்க. உதாரணமாக, உங்கள் கடைக்கு ஒருத்தர் வந்து டெய்லி ஒரு பொருளை பார்த்துக்கிட்டே போகிறார். அதனுடைய ப்ரைஸை ஒவ்வொரு நாளும் நீங்கள் அதிகப்படுத்திக்கிட்டே போகலாம். அப்படி இல்லைன்னா முதல் நாள் இருக்கக்கூடிய பெஸ்ட்டு பொருட்கள் எல்லாத்தையும் அவர்கிட்ட காட்டலாம். அடுத்த நாள் ஒன்று ஒன்றா குறைச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா எப்படியும் இந்த பொருள் நம்ம வாங்கி தான் ஆகணும், நாள் கடத்தினோம்னா நமக்கு தான் லாஸ் அப்படிங்கிற எண்ணம் அவருக்கு வந்து இமீடியட்டாக டிசிஷன் எடுப்பார். 4வது டைப், அடுத்தவங்க பண்ண ஒரு தப்பு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த தப்பு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னா நீங்கள் அவங்க செய்யணும் அப்படின்னு ஆசைப்படுற ஒரு விஷயத்த அந்த தப்போட கரெக்டாக கனெக்ட் பண்ண தெரிஞ்சுது அப்படின்னா அவங்கள நீங்கள் நினைக்கிற விஷயத்த செய்ய வைக்கலாம். இதை புரிகிற மாதிரி சொல்லணும்னா, நான் ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்ட அதே எக்ஸாம்பிள் எடுத்துக்குவோம். உங்களுடைய நண்பர் இப்போ உங்களோட படம் பார்க்க வர்றார். ஆனால் அவர் காலேஜை கட் அடிச்சுட்டு உங்கள் கூட படத்துக்கு வராருன்னு வச்சுக்கோங்க. அப்போது நீங்கள் அவர்கிட்ட விஜய் படத்துக்கு நம்மளோட ப்ரொஃபஸரும் போயிருப்பார் அப்படின்னு சொன்னீங்கன்னா கட்டாயமாக அவர் நீங்கள் நினைக்கிற படத்துக்கு தான் வருவார். விஜய் படத்துக்கு போகணும் அப்படின்ற ரிஸ்க் அவர் எடுக்க மாட்டார். 5வது டைப், நம்ம நிறைய ட்ராமா படம் பார்த்துருப்போம், கோர்ட் ட்ராமா படம். அதில் குற்றவாளி கூண்டில் இருக்கக்கூடிய ஒரு ஆள்கிட்ட வக்கீல் நிறைய கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பார். அவரை யோசிக்கவே விட மாட்டார். எப்போ இவர் நினைக்கிற ஒரு பதில் அவர் வாயிலிருந்து வருதோ அப்போ ஜட்ஜை பார்த்து அந்த கேஸை முடிச்சிடுவார். நீங்களும் இதே விஷயத்த உங்களோட வாழ்க்கையில் ஃபாலோ பண்ணலாம். நீங்கள் நினைக்கக்கூடிய ஒரு ஆப்ஷனை அடுத்தவங்க கிட்ட சொல்லிவிட்டு அவங்கள யோசிக்கவே விடாமல் ரொம்ப அவசரப்படுத்துனீங்கன்னா நீங்கள் சொன்ன ஆப்ஷனை செய்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகம். ஸோ இந்த 5 விஷயத்தை செஞ்சால் அடுத்தவங்கள நீங்கள் நினைக்கிற விஷயத்த கட்டாயமாக செய்வாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் அவங்கக்கிட்ட டைரெக்டாக போய் உங்களுக்கு பெனிஃபிட்டான விஷயத்த சொல்கிறதுக்கு பதிலாக இந்த 5 விஷயத்தை ஃபாலோ பண்ணுறது பெட்டர் அப்படின்னு ராபர்ட் கிரீன் சொல்கிறாரு. வீடியோக்களை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த அமேசான் காடுகள்ல எல்லாம் ஒரு வகையான வவ்வால் இருக்குமா, வேம்பயர் பேட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன பண்ணணும்னா,
அந்த காட்டில் போய் நீங்கள் தெரியாமல் தூங்கிட்டீங்கன்னா உங்களை சாகிற வரைக்கும் கடித்து உங்கள் ரத்தத்தை எல்லாம் குடிச்சிருமா. அது எப்படி ஒரு வௌவால் என்னை சாகிற வரைக்கும் கடிக்க நான் விடுவேன்? எனக்கு அடித்தா அது வலிக்கும்ல, வலிக்கும் போது நான் எந்திரிச்சிருவேன்ல அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, அதோட வாயில் ஒரு பெயின் கில்லர் இருக்குமா, அதனால் அது கடிக்கும்போது நமக்கு வலியே தெரியாதாம். நம்ம சாகிற வரைக்கும் நம்ம ரத்தத்தை அது குடிச்சிருமா. இது எதுக்காக இங்கே சொல்கிறோன்னா, இந்த வௌவால் மாதிரியே நம்ம வாழ்க்கையிலையும் பல ஆட்கள் இருக்காங்க. நமக்கே தெரியாமல் நம்மளை தொடர்ந்து ஏமாற்றிக்கிட்டே இருப்பாங்க. அது எப்படி நமக்கே தெரியாமல் நம்மளை ஒரு ஆள் ஏமாற்ற முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த வௌவால்லாம் எப்படி பெயின் கில்லரை யூஸ் பண்ணுச்சோ, அதே மாதிரி இந்த மனிதர்கள்லாம் உங்களுடைய கற்பனையையும், உங்களுடைய ஃபேண்டஸியையும் பயன்படுத்தி உங்களை ஏமாற்றிக்கிட்டே இருப்பாங்களாம். ரியாலிட்டி கசப்பாக இருக்கும், நிறைய டைமில் ஏற்றுக்கிறது கஷ்டம், ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்காது. அதனால் மனிதர்கள் எல்லாருமே அவங்களுக்குள்ள ஒரு ஃபேண்டஸியை உருவாக்கி வச்சுருப்பாங்க. சில சமயம் பல கற்பனைகளை உருவாக்கி வச்சுருப்பாங்க. அந்த கற்பனைகளை எல்லாம் ஒரு ஆள் தெரிஞ்சுக்கிட்டார் அப்படின்னா ரொம்பவே சுலபமாக அடுத்தவங்களுக்கு தெரியாமல் அவங்கள ஏமாற்றிட முடியும். இதை புரிகிற மாதிரி சொல்லணும்னா, இப்போ என்னோடய வாழ்க்கையில் நான் எதையுமே சாதிக்கலை அப்படின்னு எனக்கு தெரியுது. நான் ஒழுங்காக படிக்கலை, எனக்கு எந்த ஸ்போர்ட்ஸும் வராது, எனக்கு நியூஸு எந்த மாதிரியான ஒரு விஷயமே வராது அப்படின்னு எனக்கு தெரியுது. அதை என்னால் ஏற்றுக்கவே முடியல. ஒரு நாள் என்னோடய மொபைலை எடுத்து அதில் ஏஐ ஆன் பண்ணி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் ஒரு ஃபோட்டோ எடுத்துடுறேன். அந்த ஃபோட்டோ ரொம்ப அழகாக வந்துடுது. அப்போ அதை பார்த்த உடனே நான் என்ன நினைப்பேன், இது ஏஐயால் எடுக்கப்பட்ட ஃபோட்டோன்னு நினைப்பேனா, அல்லது நான் ஒரு மிகப்பெரிய ஃபோட்டோகிராஃபர் ஆக போகிறேன்னு நினைப்பேனா. எனக்குள்ளே ஒரு மிகப்பெரிய ஃபேண்டசி வரும், நான் ஒரு மிகப்பெரிய ஃபோட்டோகிராஃபர் ஆக போகிறேன், எனக்கு படிப்பு இதெல்லாம் வராது, ஆனால் நான் ஒரு பெரிய ஃபோட்டோகிராஃபர் ஆவேன் அப்படின்னு நினைப்பேன். எங்கள் அம்மா அப்பா என்னை படின்னு சொன்னால் எனக்கு படிப்பு வராது அப்படிங்கிற ரியாலிட்டியை ஒத்துக்காமல் நான் ஒரு மிகப்பெரிய ஃபோட்டோகிராஃபர் ஆக போகிறேன் அப்படிங்கிற ஃபேண்டஸியை பற்றி யோசிப்பேன். என்னோடய நண்பர்கள் விளையாட கூப்பிட்டாங்கனாலும் அடுத்தவங்க கூட சோஷியலைஸ் ஆகிறது எனக்கு பயங்கிறத ஒத்துக்காமல் நான் ஃபோட்டோகிராஃபராகத்தான் பிறந்தேன், விளையாடலாம் என்னால் வர முடியாது அப்படின்னு என்னோடய ஃபேண்டஸியை பற்றி யோசிப்பேன். இந்த ஃபேண்டஸி ஒரு ஆளுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அவர் என்கிட்ட வந்து, ஆமாப்பா நீ மிகப்பெரிய ஃபோட்டோகிராஃபர் தான் ஆக போகிற, உனக்குள்ளே அந்த டேலண்ட் இருக்குது அப்படின்னு பல விஷயங்களை என்கிட்ட விற்கிறாரு. பழைய கேட்ஜெட்ஸை விற்று என்னை ஏமாத்துறாரு. கடைசியில் நான் ஃபோட்டோகிராஃபரே ஆகலைன்னு வச்சுக்குவோம். அப்போவும் நான் எப்படி யோசிப்பேன்னா, எங்கள் அம்மா அப்பா என்னுடைய நண்பர்கள் யாருமே என்னை புரிஞ்சிக்கல, ஆனால் இந்த ஒரு ஆள் என்னை புரிஞ்சுக்கிட்டாரு, எனக்காக எவ்வளவோ ஹெல்ப் பண்ணுறாரு அப்படின்னு அவர்கிட்ட தொடர்ந்து ஏமாந்துக்கிட்டே இருப்பேன். நான் ஏமாறுறேன் அப்படிங்கிறத நான் உணரவே மாட்டேன். இது இங்கே மட்டும் இல்லாமல் வாழ்க்கையில் பல இடங்களில் இதை நம்மளால் பார்க்க முடியும். நம்மளை ஆட்சி பண்ணுறவங்க நம்மளுடைய மொழிப்பற்று, மத நம்பிக்கை, சுதந்திர உணர்வு அப்படின்னு பல ஃபேண்டசியை புல் பண்ணி அதை வச்சு நம்மளை ரொம்ப ஈஸியாக ஏமாற்றி கடைசி வரைக்கும் நம்மளை ஆட்சி பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதை நம்ம வாழ்க்கையில் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். இந்த விதியில் ராபர்ட் கிரீன் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, உங்களை ஒருத்தங்க ஏமாற்றணும் அப்படின்னா கட்டாயமாக உங்களுடைய ஃபேண்டசியை பயன்படுத்தி மட்டும்தான் உங்களை ரொம்ப சுலபமாக ஏமாற்ற முடியும். வாழ்க்கையில் நான் யார்கிட்டையுமே ஏமாறக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் எது உண்மை, எது நம்மளோட கற்பனை அப்படிங்கிறத பிரித்து பார்க்குறதுக்குரிய அறிவை நாம் வளர்த்துக்கணும். உங்ககிட்ட உண்மையாகவே ஒரு ஃபோட்டோகிராஃபருக்கான திறமை இருக்குது அப்படின்னா எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் எந்த ஒரு கடின உழைப்பும் செய்யாமல் ஒரு ஃபேண்டசியை மட்டும் வளர்த்து வச்சுருக்கீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக அடுத்தவங்களால் உங்களை ஏமாற்ற முடியும். ரொம்ப முக்கியம் என்னென்னா உங்களுக்கே தெரியாமல் உங்களை ஏமாற்றிடுவாங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்தை தான் ராபர்ட் கிரீன் சொல்கிறாரு அப்படின்னா இல்லை, எப்பவும் போல் இன்னொரு விஷயத்தையும் சொல்லிடுறாரு. நீங்கள் அடுத்தவங்களை ஏமாற்றணும், அவங்களுக்கே தெரியாமல் அவங்கள சுரண்டணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களோட ஃபேண்டசி என்ன அப்படின்னு பாருங்கள். அந்த ஃபேண்டசியை பிடிச்சிட்டிங்கன்னா ரொம்பவே ஈஸியாக அவங்கள நீங்கள் ஏமாற்றிடலாம். இதை நம்ம ரெக்கமெண்ட் பண்ணல, ஆனால் ராபர்ட் கிரீன் புக்கில் இதை தான் சொல்லியிருக்காரு. அதனால் நம்ம அதை சொல்லி தான் ஆகணுங்கிறதுனால சொல்கிறோம். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம நிறைய இன்ஃபர்மேஷன் பார்த்துட்டோம். அதில் பல விஷயங்கள் தந்திரமாக இருந்திருக்கும். ஆனால் அதெல்லாம் பற்றி பேசும்போது கூட நமக்கு பெருசாக எதுவும் தோணலை. ஆனால் இந்த சாப்டரில் ஒரு சில விஷயங்கள்லாம் படிக்கும்போது ரொம்ப ஆபத்தாக முடிஞ்சிருங்கிற மாதிரி தோணுது. இருந்தாலும்
இந்த புக்கை எல்லா சாப்டரையும் சொல்லணும் அப்படிங்கிறதுனால இந்த பார்ட்டை நான் சொல்கிறேன். ஆனால் இதில் சொல்லக்கூடிய சில விஷயங்கள் பார்க்கறதுக்கு நார்மலாக தெரிஞ்சாலும் ரொம்ப ஆபத்தானவை. இது உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா இதை ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்த விதிக்கு போயிடுங்க. அடுத்தவங்கள கண்ட்ரோல் பண்ண உங்கள் மேலே அவங்க நாணயமாக இருக்க, உங்களை விட்டு எப்போவுமே போகாமல் இருக்கிறதுக்கு, நீங்கள் அவங்கள விட்டு போயிடுவீங்களோ அப்படின்னு பயந்துக்கிட்டே இருக்கிறதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்? அவங்கக்கிட்ட உண்மையாக இருக்கணும், நேர்மையாக இருக்கணும், அவங்களுக்கு நல்ல உதவி பண்ணணும், இப்படின்லாம் நீங்கள் சொல்லுவீங்க. ஆனால் இதெல்லாம் கூட சில சமயம் ஃபெயிலியர் ஆயிரும். எப்போவுமே ஃபெயில் ஆகாத ஒரு விஷயம் இருக்குது. அது என்னன்னா, அவங்களுடைய வீக்னஸ் என்ன அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சி, அந்த வீக்னஸ்க்கான சொல்யூஷனாக நீங்கள் இருக்கணும். உதாரணமாக, ஒருத்தர் சந்தோஷத்துக்காக ஏங்கிட்டு இருக்காருன்னு வச்சுக்கோங்க. உங்கள் கூட இருக்கும்போதெல்லாம் அந்த ஹாப்பினஸ் அவருக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கணும். அப்படி இருந்தால் அவர் உங்களை விட்டு போகவே மாட்டார். நீங்கள் அவரை விட்டு போயிடுவீங்களோன்னு பயப்படுவார். ஒருத்தருக்கு பணத்தட்டுப்பாடு ரொம்ப அதிகமாக இருக்குன்னா, பணம் அவருக்கு ரொம்ப தேவைப்பட்டுக்கிட்டே இருக்குது அப்படின்னா, அந்த பணத்தை அவருக்கு தேவைப்படும் போதெல்லாம் நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா, நீங்கள் அவரை விட்டு போயிடுவீங்களோ அப்படிங்கிற பயம் அவருக்கு எப்போவுமே இருக்கும். அடுத்தவங்களோட வீக்னஸுக்கு சொல்யூஷனாக இருக்கணும் அப்படிங்கிறத தாண்டி, அடுத்தவங்களோட வீக்னஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலே போதும், அவங்க உங்களை விட்டு போகிறதுக்கு ரொம்ப பயப்படுவாங்க. ஏன்னா எல்லாருமே அவங்களோட வீக்னஸை அவங்களோட ஆழ் மனசில் ஒரு சீக்ரெட்டாக தான் வச்சுருப்பாங்க. நம்மளோட சீக்ரெட்டை அடுத்தவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அவங்கள விட்டு நம்ம போவோமா? ஏன்னா நம்ம சீக்ரெட் அவங்களுக்கு தெரிஞ்சதுக்கு நம்ம அவரை விட்டு போயிட்டோம் அப்படின்னா அந்த சீக்ரெட் எல்லாருக்கும் போயிடுமோ அப்படிங்கிற பயம் நமக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும். இங்கே ரொம்ப கஷ்டமான விஷயம் என்னென்னா, எல்லாருமே அவங்களுடைய வீக்னஸை அவங்களோட ஆள் மனசுக்குள்ளே ரொம்ப சீக்ரெட்டாக வச்சுருக்கிறதுனால அதை கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? 48 லாஸ் ஆஃப் பவரோட 33வது விதியில் ராபர்ட் கிரீன் அதுக்காக நிறைய ஐடியாஸ் சொல்லியிருக்காரு. முதல் ஐடியா, அடுத்தவங்களோட வீக்னஸை அவங்கக்கிட்ட இருந்தே தெரிஞ்சுக்கணும். நம்ம எல்லாருக்குமே நம்மளை பற்றி பேசுகிறதுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ அடுத்தவங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆர்வமாக காது கொடுத்து கேட்டிங்கனாலே போதும், அவங்கள பற்றி அவங்க பேசிக்கிட்டே இருப்பாங்க. அவங்கள பற்றி அவங்க ரொம்ப அதிகமாக பேசிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு பாயிண்டில் அவங்களோட வீக்னஸை உங்கள்கிட்ட சொல்லிடுவாங்க. சில பேர் மட்டும் அவங்களுடைய வாயை ரொம்ப கண்ட்ரோல் பண்ணுவாங்க, அவங்களோட வீக்னஸை சொல்லவே மாட்டாங்க. ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க, இந்த உலகத்தில் மனுஷங்களால் அவங்களோட வாயை மட்டும்தான் கண்ட்ரோல் பண்ண முடியும், மற்ற எந்த உணர்வுகளையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. உதாரணமாக, ஒருத்தருக்கு ஹைட்னா ரொம்ப பயம்னு வச்சுக்கோங்க. ரொம்ப ஹைட்டான இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டிங்கன்னா, எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு வாயை திறந்து சொல்ல மாட்டார். ஆனால் அவருடைய உடல் மொழிகள் அவரோட பயத்தை வெளிப்படுத்திடும். அவருடைய எக்ஸ்ப்ரெஷனை பார்த்தாலே அவர் பயப்படுறாருன்னு தெரிஞ்சிடும். அடுத்தவங்களுடைய வீக்னஸை தெரிஞ்சுக்கிறதுக்கு அவங்கள பற்றி அதிகமாக பேசுங்க, அவங்களோட பாடி லாங்குவேஜை க்ளோஸாக வாட்ச் பண்ணுங்கள். ரெண்டாவது ஐடியா, இந்த வீக்னஸ் எல்லாமே எப்போ உருவாகிருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? 95% நம்ம குழந்தையாக இருக்கும்போது தான் உருவாயிருக்கும். ஏன்னா நம்ம வளர்ந்ததுக்கு பிறகு ஒரு வீக் பாயிண்ட் வருது அப்படின்னு தெரிஞ்சிருந்தா அதை எப்படியாவது சரி பண்ணுறதுக்கு தான் நம்ம முயற்சி பண்ணுவோம். ஆனால் நம்ம குழந்தையாக இருக்கும்போது நமக்குள்ளே உருவான ஒரு பாதிப்பு கடைசி வரைக்கும் ஒரு வீக்னஸாக நம்ம கூட இருந்துக்கிட்டே இருக்கும். உதாரணமாக, ஒரு குழந்தைக்கு அவங்க பெற்றோருடைய பாசம் சரியாக கிடைக்கல அப்படின்னா கடைசி வரைக்கும் அந்த குழந்தை பாசத்துக்காக ஏங்கிக்கிட்டே இருக்கும். குழந்தையாக இருக்கும்போது ஒரு பெரிய ஆக்சிடெண்ட்டை பார்த்து நம்ம பயந்துட்டோம் அப்படின்னா கடைசி வரைக்கும் ஒரு ஆக்சிடெண்ட்டோ அல்லது ஆம்புலன்ஸ் சவுண்டை கேட்டாலும் நம்ம பயந்துக்கிட்டே தான் இருப்போம். ஸோ அடுத்தவங்க கிட்ட அவங்களுடைய குழந்தை பருவத்தை பற்றி அதிகமாக பேசி அவங்க குழந்தை பருவத்தை தெரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பாக அவங்களுடைய குழந்தை பருவத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதில் ஒரு வீக்னஸை நீங்கள் பிடிச்சிடலாம். மூணாவது ஐடியா, அடுத்தவங்க எந்த விஷயத்த ரொம்ப ஓவராக ஆர்டிஃபிஷியலாக பண்ணுறாங்க அப்படிங்கிறத கவனிங்க. உதாரணத்துக்கு, ஒருத்தர் ரோட்டில் நார்மலாக நடந்து போயிட்டுருக்காரு. ஒரு கூட்டத்தை பார்த்த உடனே அவருடைய நெஞ்சை அப்படி நிமித்திக்கிட்டு அப்படி நடந்து போகிறாரு அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த கூட்டத்தை பார்த்து அவர் பயந்துட்டாருன்னு அர்த்தம். அந்த பயத்தை காட்டிக்க கூடாதுங்கிறதுக்காக நெஞ்சை நிமித்தி நடந்து போகிறாரு அப்படிங்கிறது அர்த்தம். ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா, ஒருத்தங்க ஒரு விஷயத்தை ரொம்ப அதிகமாக ஆர்டிஃபிஷியலாக செய்கிறான் அப்படின்னா கட்டாயமாக அதுக்கு ஆப்போசிட்டான விஷயத்தை தான் அவன் சொல்ல வர்றான் அப்படிங்கிறது அர்த்தம்.
அடுத்தவங்க எதை ஓவரா பண்ணுறாங்க, எதை ஆர்டிஃபிஷியலாக பண்ணுறாங்க அப்படிங்கிறத பாருங்கள். அதை பார்த்தாலே அவங்களுடைய வீக்னஸ் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். 4வது ஐடியா, அடுத்தவங்களுடைய வீக்னஸ் எது அப்படின்னு தேடாம, அவங்களுடைய வீக்னஸ் யாரு அப்படின்னு தேடுங்க. இந்த உலகத்தில் எல்லாருக்குமே ஒரு வீக்கான நபர் இருப்பார். ஒரு மிகப்பெரிய ராஜாவை எடுத்துக்கிட்டா கூட அவருக்கு ஒரு வீக்கான நபர் இருந்துக்கிட்டே இருப்பார். அந்த நபர் எதை சொன்னாலும் இவர் செஞ்சுக்கிட்டே இருப்பார். அந்த நபர் இவரை விட்டு போயிடுவாரோ அப்படின்னு ராஜாவே பயந்துக்கிட்டு இருப்பார். அப்படிப்பட்ட நபரை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா, அப்படிப்பட்ட நபருக்கு பிரியமான ஆளாக நீங்கள் மாறக்கூடிய நிலைமை வந்ததுன்னா, அந்த ராஜாவே நீங்கள் உங்கள் கண்ட்ரோலில் வைக்க முடியும். 5வது ஐடியா, அடுத்தவங்களோட எமோஷ்னல் கேப்பை தேடுங்க. இந்த உலகத்தில் எல்லாருக்குமே ஏதாவது ஒரு எமோஷ்னல் விஷயம் ஃபுல்ஃபில் ஆகாமையே இருக்கும். அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா சந்தோஷம் கிடைக்காம இருக்கும். அப்படி இல்லைன்னா நம்ம பாதுகாப்பாக இருக்கோம் அப்படிங்கிற உணர்வு இல்லாமல் இருக்கும். இந்த 2 விஷயத்த அடுத்தவங்களுக்கு கொடுக்கறது மூலியமா, அந்த எமோஷ்னல் கேப்பை நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணுறது மூலியமா அவங்கள உங்களுக்குள்ளேயே வச்சுக்கலாம். அந்த எமோஷ்னல் கேப் தான் அவங்களோட வீக்காகவே இருக்கும். இந்த விதியில் ராபர்ட் கிரீன் சொல்ல வர்றது, அடுத்தவங்களுடைய வீக்னஸை கண்டுபிடிங்க, அந்த வீக்னஸை வச்சு அவங்கள கண்ட்ரோல் பண்ணுங்க அப்படின்னு தான். இது வரைக்கும் நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கோம். அடுத்தவங்கள எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம், எப்படி நம்ம சொல்கிற விஷயத்தை செய்ய வைக்கலாம் அப்படின்லாம் பேசி. ஆனால் அது எல்லாமே கூட ரொம்ப ஆபத்தானது இல்லை. ஆனால் அது எல்லாமே வின் வின் சுச்சுவேஷனாக தான் இருக்கும். அது எல்லாமே அப்படி இல்லைன்னா எக்ஸிக்யூட் பண்ணும்போது அடுத்தவங்க நம்ம இது செய்யலாமா வேணாமான்னு கொஞ்சமாவது யோசிப்பாங்க. ஆனால் அடுத்தவங்களோட வீக்னஸை பிடிச்சு அவங்கள கண்ட்ரோல் பண்ணணும்னு முடிவெடுத்துட்டிங்கன்னா, அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு குழந்தை வெளியே வரும். எப்போவுமே குழந்தை என்ன பண்ணும்? இதை செய்யலாமா வேணாமான்லாம் யோசிக்காது. நீங்கள் எதை சொன்னாலும் செய்வாங்க. ஒருத்தவங்களோட வீக்னஸை நீங்கள் டச் பண்ணிட்டீங்கன்னா, அவங்களுடைய ரொம்ப ஒரு ஆழ்மனதில் இருக்கக்கூடிய எமோஷன்லாம் வெளியே வரும். நீங்கள் எதை சொன்னாலும் செய்யணும் அப்படின்னு நினைப்பாங்க. இந்த ப்ளூ வேல் இந்த மாதிரியான கேம்லாம் கூட இந்த மாதிரியான எமோஷ்னல் வீக்னஸை வச்சு தான் அவங்கள கண்ட்ரோல் பண்ணி கடைசியில் அவங்கள சூசைட் பண்ணுற அளவுக்கு கொண்டு போயிருந்திருக்கு. இந்த வார்னிங் என்ன அப்படின்னா, அடுத்தவங்கள கண்ட்ரோல் பண்ணுறதோ, நம்ம சொல்கிறத அவங்க செய்யணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறதோ தப்பு கிடையாது. ஆனால் எதுக்காக அதை செய்யணும் அப்படின்னு பார்த்தா, ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு வேலையை செஞ்சு முடிக்கிறதுக்காக தான் இருக்கணுமே தவிர, ஜஸ்ட் அவங்கள கண்ட்ரோல் பண்ணி, அவன் இவ்வளோ செய்கிறானே எதை சொன்னாலும் செய்வானா அப்படின்னு எல்லாத்தையும் செய்ய வச்சு ஒரு த்ரில்லை அடையிறதுக்காக இல்லை. அப்படி செஞ்சால் நீங்கள் தான் ஒரு சைக்கோ மாதிரி இருப்பீங்க. அதனால் அடுத்தவங்கள ஆக்கப்பூர்வமான வேலைக்கு மட்டுமே பயன்படுத்தணும். தயவு செஞ்சு அவங்கள கண்ட்ரோல் பண்ணி அதில் வரக்கூடிய த்ரில்லை அனுபவிக்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க. உதாரணமாக ஒருத்தருக்கு கணக்கு தெரியல அப்படின்னா, அவர் கணக்கு சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கார் அப்படின்னா, அது அவரோட வீக்னஸ். அவருக்கு கணக்கு சொல்லி கொடுத்து உங்களுக்கு தேவையான ஒரு விஷயத்தை நீங்கள் சாதிச்சுக்கலாமே தவிர, அவருடைய வேலையை காலி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அவரை மிரட்டுறது, அவரை ரொம்ப எமோஷ்னல் பிளாக்மெயில் பண்ணுறது, இதெல்லாம் பண்ணக்கூடாது. இதுதான் வார்னிங். சிம்பிளாக சொல்லணும்னா, இந்த விதியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்தவங்க என்னை ரொம்ப மதிக்கணும், ஒரு பெரிய ஆள் மாதிரி ட்ரீட் பண்ணணும், அதுக்கு என்ன செய்யணும்? முதல்ல அடுத்தவங்க உங்களை பெரிய ஆள் தான் அப்படின்னு நம்பணும். அடுத்தவங்கள எப்படி என்னை பெரிய ஆள்னு நம்ப வைக்கிறது? அதுக்கு முதல்ல நீங்கள் உங்களை பெரிய ஆள்னு நம்பணும். உங்களை வெளியில் காட்டிக்கும்போது ரொம்ப பெரிய ஆள் மாதிரி காட்டிக்கணும். ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா, அடுத்தவங்க கிட்ட நீங்கள் அடிக்கடி நான் ஒரு மிகப்பெரிய ஆள் அப்படின்ற சிக்னலை கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அட்லீஸ்ட் பொய்யான சிக்னலையாவது நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். எப்படி அடுத்தவங்களுக்கு நான் ஒரு மிகப்பெரிய ஆள் அப்படிங்கிற சிக்னலை கொடுத்துக்கிட்டே இருக்கிறது? இதுக்கான பதிலை தான் 48 லாஸ் ஆஃப் பவர்னுடைய 34வது விதியில் ராபர்ட் கிரீன் சொல்கிறாரு. இதில் 4 டிப்ஸ் இருக்குது. அந்த 4 டிப்ஸும் ரொம்ப பவர்ஃபுல்லான டிப்ஸாக இருக்க போகுது. முதல் ஐடியா, அடுத்தவங்க கிட்ட பேசும்போது ஏதாவது ஒரு விஷயத்தை டிமாண்ட் பண்ணும்போதோ அல்லது உங்களை பற்றி பேசும்போதோ ரொம்ப அதிகமாக பேசணும். உங்களுடைய விலையை தீர்மானிக்கிற பவர் உங்களுக்கு மட்டும்தான் இருக்குது. ரொம்ப அதிகமாக கேட்டிங்கன்னா உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும், கம்மியாக கேட்டிங்கன்னா உங்களுக்கு கம்மியாக கிடைக்கும். உங்களுடைய விலை ரொம்ப அதிகமாக இருக்கிறத பார்க்கக்கூடிய ஒரு ஆள் கண்டிப்பாக உங்களை பெரிய ஆள் அப்படின்னு நம்ப ஆரம்பிப்பாங்க. 2வது ஐடியா, மிகப்பெரிய ஆளுக்கு
அவருடைய வாழ்க்கையில் தினமும் பயன்படுத்தக்கூடிய ஒரு கிஃப்ட்டை நீங்கள் கொடுத்துடணும். எப்படியாவது பாடுபட்டு ஒரு மிகப்பெரிய ஆளுக்கு அவர் வாழ்க்கையில் பயன்படுத்தக்கூடிய கிஃப்ட்டை நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா, அவர் தினந்தோறும் நீங்கள் வாங்கி கொடுத்த ஒரு பொருளை பயன்படுத்துகிறத பார்க்குற அடுத்தவங்க அவருக்கு ஈக்குவலாக உங்களை நினைக்க ஆரம்பிப்பாங்க. 3வது ஐடியா, எப்பவும் மிகப்பெரிய ஆட்கள் கூடவே இருக்கணும். உதாரணமாக நிறைய ரூம்ஸ் இருக்குது. அதில் ஒரு ரூமில் ரொம்ப பெரிய ஆள் இருக்கார். அவர் கூட இருக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்குதுன்னா கண்டிப்பாக நீங்கள் அவர் கூடவே தான் இருக்கணும். ஏன்னா மிகப்பெரிய ஆள் கூடவே இருக்கிறீங்க அப்படின்னா அடுத்தவங்க உங்களை பார்த்தாங்கன்னா நீங்கள் 2 பேரும் ஈக்குவல் அப்படின்னு நம்ப ஆரம்பிப்பாங்க. 4வது, மிகப்பெரிய ஆளை உங்களுடைய எதிரியாக நீங்கள் வெளியே சொல்லிக்கணும். அவருடைய எதிரியாக உங்களை நீங்கள் வெளியே காட்டிக்கணும். உண்மையாகவே நீங்கள் 2 பேரும் எதிரியாக இருக்கக்கூடாது. ஆனால் அவருடைய எதிரி நீங்கள் அப்படின்றத அடுத்தவங்க நம்பணும். ஒரு மிகப்பெரிய ஆள் உங்களை எதிரியாக நினைக்கிறாருன்னா கட்டாயமாக அடுத்தவங்க அவருக்கு ஈக்குவலான ஆள் அப்படின்னு உங்களை நினைக்க ஆரம்பிப்பாங்க. நீங்கள் செய்யவே கூடாத ஒரு விஷயம் இருக்குது. உங்களை நீங்கள் பெரிய ஆளாக காட்டிக்கிற ஒரே காரணத்துக்காக அடுத்தவங்களை அவமானப்படுத்தவோ அல்லது அடுத்தவங்களை தாழ்த்தியோ நீங்கள் காட்டிடக்கூடாது. வரலாற்றில் பல பேர் அடுத்தவங்களை அவமானப்படுத்தி பெரிய ஆள்னு காட்டிக்கிட்ட ஒரே காரணத்துக்காக அழிஞ்சு போயிருக்காங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்தை மட்டும் செய்யாமல் எப்படியாவது உங்களை நீங்கள் பெரிய ஆள்னு அடுத்தவங்களை நம்ப வைக்கணும். இந்த ஒரு விஷயத்தை தான் ராபர்ட் கிரீன் இந்த விதியில் சொல்லியிருக்கார். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஆளை பற்றி நம்ம யோசித்தோம் அப்படின்னா எப்படிப்பட்ட குணாதிசயங்கள்லாம் நம்ம கண் முன்னாடி வரும்? ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருப்பார். அவருக்கு கீழே இருக்கிறவங்களெல்லாம் கண்ட்ரோலில் வச்சுருப்பார். அவரை பார்த்தா ஒரு பயம் கலந்த மரியாதை வரும். ஒரு நல்ல ரெப்புடேஷனுக்கு சொந்தக்காரராக இருப்பார். இப்படி நிறைய விஷயங்கள் நமக்கு நினைவுக்கு வரும். ஆனால் ரொம்ப சாதாரணமான மிக முக்கியமான ஒரு விஷயத்தை நம்ம கவனிக்க தவறிடுவோம். அது என்னென்னா, அவங்க எப்போவுமே அவசரப்பட மாட்டாங்க. எந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலும் இதோட முடிவு இப்படி தான் இருக்கும் அப்படின்னு முன்னாடியே தெரிஞ்ச மாதிரியே ரொம்ப கூலாக காமாக அமைதியாக இருப்பாங்க. 48 Laws of Powerனுடைய 35வது விதியில் ராபர்ட் கிரீன் இதே விஷயத்தை தான் சொல்கிறார். உங்களுடைய நேரத்தை நீங்கள் எப்படி கையாளணும் அப்படின்னு தெரிஞ்சுக்க சொல்கிறாரு. நம்மளுடைய நேரத்தை கையாளுறது அப்படின்னா டைமை ஒழுங்காக மேனேஜ் பண்ணி ப்ரொடக்டிவாக இருக்கிறத பற்றி அவர் சொல்லலை. எந்த நேரத்தில் நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணால் பார்க்குறவங்களுக்கு நாம் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருக்கிற மாதிரி தெரியும் அப்படிங்கிறத பற்றி தான் சொல்கிறார். ஸோ 3 விதமான டைமை பற்றி அவர் பேசுகிறாரு. 3 விதமான டைப்பை பற்றி. லாங் டைம், ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்காக காத்துக்கிட்டு இருக்கிறது. ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப நம்ம செஞ்சு அதில் ஃபெயில் ஆகி டிசப்பாயின்மெண்ட்டில் இருக்கிறது. அந்த சிச்சுவேஷனில் நம்ம எமோஷனை நம்ம வெளியே காட்டிக்கவே கூடாது. ரொம்ப பொறுமையாக நம்ம நினைக்கிறது நடக்கிற மாதிரி அடுத்தவங்களுக்கு தோற்றமளிக்கணும். 2வது டைப் ஃபோர்ஸ்டு டைம். அதாவது உங்கள் எதிரியும் அவங்களோட லாங் டைமில் ரொம்ப அமைதியாக ரொம்ப பொறுமையாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அவரை ஃபோர்ஸ் பண்ணி அவரை ரொம்ப அவசரப்பட வைக்கணும். இதை நம்ம நிறைய இடத்துல பார்த்துருப்போம். பல இ-காமர்ஸ் வெப்சைட்டில் எந்த ஒரு பொருள் எடுத்தாலும் அந்த ஆஃபர் 1 ஹவரில் முடிஞ்சிடும், இல்லை 45 மினிட்ஸில் முடிஞ்சிடும் அப்படின்னு நம்மளை ஃபோர்ஸ் பண்ணி அந்த பொருளை வாங்க வைப்பாங்க. ஒரு பொருளை வாங்கிறதுல மட்டும் இல்லாமல் உங்கள் எதிரிக்கிட்ட இருக்கக்கூடிய நேரத்தை குறைக்க முடிஞ்சதுன்னா அவரை நீங்கள் அவசரப்பட வைக்க முடியும், அவரை நிலை குலைய வைக்க முடியும். 3வது டைப் எண்ட் டைம். எந்நேரமும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்காக காத்துக்கிட்டு இருந்து ரொம்பவே அமைதியாக இருந்தோம்னா நம்மளை பல ஆப்பர்ச்சுனிட்டிகள் கடந்து போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி எப்போவுமே அமைதியாக ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்காக காத்துக்கிட்டே இருந்தோம்னா அடுத்தவங்களுக்கு அது பார்க்குறதுக்கு நாம் ஒரு சோம்பேறி மாதிரி தெரியும். அதனால் எப்போவுமே காத்துக்கிட்டு இருக்காமல் ஒரு லாங் டைமை எப்போ எண்ட் பண்ணணும் அப்படின்னு தெரியணும். அந்த நேரத்தில் ரொம்பவே வேகமாக செயல்பட கற்றுக்கணும். இந்த விதியை சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா நீங்கள் எந்த ஒரு நேரத்துலையும் அவசரப்படுற மாதிரி வெளியே தெரியக்கூடாது. உங்களுடைய எதிரியை எப்படி அவசரப்பட வைக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இந்த விஷயத்தை தான் ராபர்ட் கிரீன் 35வது விதியில் சொல்கிறாரு.
சில விஷயங்களை அப்படி ஒரு விஷயம் இருக்குது அப்படிங்கிறதையே மறந்து நம்ம இக்னோர் பண்ணி தான் ஆகணும். எப்படிப்பட்ட விஷயங்களை இக்னோர் பண்ணணும், ஏன் இக்னோர் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த 36வது விதியில் ராபர்ட் கிரீன் சொல்லியிருக்காரு. முதல்ல ரொம்ப சாதாரண சின்ன நபர்கள் செஞ்ச தவிர நம்ம இக்னோர் பண்ணியே ஆகணும். அதை விட்டுட்டு அவங்கள நம்ம எதிரியாக நினச்சி அவங்கள பழி வாங்கணும் அப்படின்னு நம்ம போட்டி போட்டுக்கிட்டு இருந்தோம்னா நம்மளையும் அவங்களுக்கு ஈக்குவலாக தான் இந்த உலகம் பார்க்கும். நம்மளோட தகுதியையும் குறைச்சி அவங்களுக்கு ஈக்குவலாக இந்த உலகம் பார்க்க ஆரம்பிச்சிடும். ரெண்டாவது, ரொம்ப வீக்கான நபர்கள் செஞ்ச தவறையும் நம்ம இக்னோர் பண்ணி தான் ஆகணும். அதே மாதிரி ரொம்ப வீக்கான நபர்களை நம்மளோட எதிரிகளாக நம்ம நினச்சி போட்டி போட்டுக்கிட்டு இருந்தோம்னா ஒரு விஷயத்தை எப்போவுமே மறக்கக்கூடாது. இந்த உலகம் எப்போவுமே வீக்கான நபர்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணும். ஈவன் அந்த வீக்கான நபர்கள் தப்பு பண்ணியிருந்தா கூட இந்த உலகம் எப்போவுமே வீக்கான நபர்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறதை தான் விரும்பும். அதனால் ரொம்ப வீக்கான ஒரு ஆளை பார்த்து இவர் என்னோட எதிரி அப்படின்னு நீங்கள் வெளியே சொன்னீங்கன்னா இந்த உலகத்தில் பல பேர் உங்களை எதிரியாக நினைக்க போகிறாங்க அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. பிக் பாஸில் நம்ம வாட்டர்மெலன் திவாகரை எல்லாரும் எதிரியாக பார்த்து அவருக்கு நிறைய ஓட்டு வாங்கி கொடுக்குறாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் பாருங்கள். இப்போ இந்த மாதிரியான நிகழ்வுகள்லேருந்து நீங்கள் நிறைய விஷயங்களை கற்றுக்கலாம் அப்படிங்கிறது இதிலேருந்து தெரிஞ்சுக்குவீங்க. ஒரு தப்பை பற்றி நம்ம ரொம்ப வருத்தப்பட்டு அதுக்கு மன்னிப்பு கேட்டு இது சரி செய்ய போகிறேன் அப்படின்னு நம்ம செஞ்சுக்கிட்டு இருந்தோம்னா அந்த சின்ன தப்பை ஊதி நம்ம ஒரு பெரிய பிரச்சனையாக மாற்றுறதுக்கு ரொம்ப வாய்ப்பு அதிகம். அடுத்து நம்ம ரொம்ப நாளாக ஆசைப்பட்டு நமக்கு கிடைக்காத ஒரு விஷயத்தை நம்ம மறந்தே ஆகணும். நம்ம ரொம்ப நாளாக ஒரு விஷயம் நமக்கு வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருப்போம். அந்த விஷயம் நமக்கு கிடைக்கவே போகிறதில்ல அப்படின்னு தெரிஞ்சதுக்கு பிறகு நம்ம செய்யக்கூடிய ரொம்ப மோசமான ரியாக்ஷன் என்னவாக இருக்கும்னா இது நமக்கு கிடைக்கலையே அப்படின்னு உட்காந்து அலறது அல்லது கவலைப்படுறது தான். ரொம்ப பவர்ஃபுல்லான வேலை இதை அப்ரோச் பண்ணணும்னா அப்படிப்பட்ட விஷயம் நமக்கு பிடிக்கவே பிடிக்காது அப்படின்னு அதை தூக்கி போடுறது தான் பெட்டர். ஒரு குள்ள நரி ஒரு தோட்டத்தில் திராட்சையை பறிக்கிறதுக்காக ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த திராட்சை அதுக்கு எட்டாமல் போகிறப்ப இந்த பழம் புளிக்கும் அப்படின்னு சொல்லி தூக்கி போட்டு போயிடும். அந்த குள்ள நரி ரொம்ப புத்திசாலியான குள்ள நரி. நீங்களும் அந்த மாதிரி தான் இருக்கணும். இந்த விதியை ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள், சின்ன சின்ன நபர்கள் பண்ண தவறு, நமக்கு கிடைக்கவே போகிறதில்ல அப்படின்ற விஷயத்தை பற்றியெல்லாம் ரொம்ப யோசித்து கவலைப்படாமல் நம்ம வாழ்க்கையில் நம்ம முன்னேறி போய்கிட்டே இருக்கணும் அப்படின்றது தான். ஸோ இந்த விதியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா போய் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம வாட்ஸ்அப் தமிழா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து வரக்கூடிய விதிகளை அடுத்த வீடியோவில் பார்ப்போம். See you soon.